வணக்கம் நண்பர்களே, நாம் இப்போது கெதேசால் என்கிற கிராமத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த கெதேசால் பகுதி இப்போது நாம் நின்று கொண்டிருக்கிற இடத்திலிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் ஒரு பள்ளத்தாக்கில் இறங்கி செல்ல வேண்டிய பகுதி. இந்த கெதேசால் கிராமத்துக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா, வருஷத்துக்கு முன்னாடி வீரப்பனால் வெகுவாக பாதிக்கப்பட்ட கிராமம் இந்த கெதேசால். இந்த கெதேசால் மக்கள் பெரும்பாலும் வீரப்பன்னு சொன்னால் அவரை ஹீரோவாக பார்க்குறதில்ல, முழு எதிரியாக பார்க்குறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த கிராமத்தில் 5 பேரை சுட்டும் வெட்டியும் கொன்னுட்டு வீரப்பனுடைய கேங்கு தப்பிச்சு போகுது. இந்த விஷயத்தில் அந்த 5 பேர் வெட்டப்பட்டு சுடப்பட்டவங்களில் ஒரே ஒரு ஆள் வெட்டப்பட்ட பின்னும் சுடப்பட்ட பின்பும் உயிரோடு இன்றும் இருக்கிறார் என்பதுதான். அந்த மனிதரை பார்ப்பதற்காகத்தான் இப்போது போகிறோம். இந்த கெதேசால் எப்படி இருக்கிறது? அந்த சுடப்பட்டு வெட்டப்பட்டு தப்பித்த மனிதரின் பெயர் வெட்டுராமன். வெட்டுராமன் அப்படிங்கிற பேரே இதுக்காகத்தான் வந்தது. அந்த வெட்டுராமன் 30 வருஷமாக எப்படி வாழ்கிறாரு, அதுக்கு பின்னாடி அந்த செத்துப்போன 4 பேரோட நிலைமை, அவங்களோட குடும்ப நிலைமை என்ன, இதெல்லாம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்திலிருந்து கொள்ளைக்காலம் செல்லும் வழியில் உள்ளது கெதேசால் கிராமம். 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் இந்த மலை கிராமம் வீரப்பன் விவகாரத்தில் புகழ் பெற்றது. ஆனால் மற்ற வீரப்பன் கிராமங்களுக்கும் இதற்கும் நேர் எதிரான கருத்தோட்டம் உள்ளது. வீரப்பன் வந்து சென்ற பெரும்பான்மையான கிராமங்கள் வீரப்பன் பெயரால் அதிரடிப்படையும் வனத்துறையினரும் மக்களை பாடாய்படுத்திய அவஸ்தைகளைத்தான் வெளிப்படுத்துகிறார்கள். இந்த மலை கிராமமோ வீரப்பனால் பட்ட துன்ப துயரத்தை நிறையவே விவரிக்கிறது. அதற்கு காரணம் 17/7/1994 இங்கே நடந்த அதிபயங்கர சம்பவம். இந்த கிராமத்தில் முக்கியஸ்தர்கள் சிலர் அதிரடிப்படைக்கும் வனத்துறைக்கும் உளவாளியாக இருந்து வந்துள்ளனர். அந்த தகவல் வீரப்பனுக்கு எட்ட குறிப்பிட்ட நாளில் தன் பரிவாரங்களுடன் இங்கே வந்திருக்கிறார் வீரப்பன். இங்குள்ள பெரியவர் ஒருவரை பிடித்து யாரெல்லாம் இங்கிருந்து போலீசாருக்கு உளவாளிகளாக செயல்படுகிறார்கள் என காட்டிக் கொடுக்கும்படி துப்பாக்கி முனையில் மிரட்டியுள்ளார். அதில் பயந்து போன பெரியவர் வந்திருப்பது வீரப்பன் என்று தெரிந்து கொண்டு நைசாக அவரிடமிருந்து தப்பிக்க முயற்சித்திருக்கிறார். அதனால் அங்கேயே அவரை சுட்டுக் கொன்றுள்ளார் வீரப்பன். தொடர்ந்து அந்த பெரியவருடன் வந்து தன்னிடம் சிக்கிய 2 சிறுவர்களை மிரட்டி போலீஸ் இன்ஃபார்மர்களை காட்டிக் கொடுக்க சொல்லி அழைத்து கொண்டு ஊருக்குள் நுழைந்துள்ளார். வீரப்பனுக்கு கிடைத்த தகவல் படி இந்த ஊரைச் சேர்ந்த ஜடையன் என்பவர்தான் அதிரடிப்படைக்கு மூளையாக செயல்படும் இன்ஃபார்மர். அவரை கொல்லவே ஊருக்குள் வந்து அந்த ஆளை அடையாளம் காட்டச் சொல்லி துன்புறுத்தி இருக்கிறார். குறிப்பிட்ட ஜடையன் வீட்டை அடைந்து தாங்கள் போலீஸ்காரர்கள் போல் காட்டிக்கொண்டு உள்ளிருந்த ஆட்களை எல்லாம் வெளியே வர சொல்லியுள்ளார் வீரப்பன். ஆனால் அங்கே ஜடையன் இல்லை. ஜடையனின் அண்ணன் ஊர் தலைவர் குன்னன் தான் அப்போது இருந்துள்ளார். அவரை கையை கட்டி ஊருக்குள் அழைத்து சென்றுள்ளது வீரப்பன் குழு. மேலும் போலீஸ் இன்ஃபார்மர் என அடையாளம் காணப்பட்ட 4 இழுத்து சென்றுள்ளது இக்குழு. இதனால் ஊரே அல்லோல கல்லோலப்பட்டிருக்கிறது. வீரப்பனும் அவர் கூட்டாளிகளும் வைத்திருந்த துப்பாக்கிக்கு பயந்து ஊர்க்காரர்கள் எல்லோரும் காட்டுக்குள் ஓடி ஒளிந்து கொண்டனர். பிடிவெட்ட 5 துப்பாக்கியால் சுட்டு சரித்துள்ளது வீரப்பன் குழு. நான் தாண்டா வீரப்பன், இனி போலீஸுக்கு உளவு சொல்றவங்களுக்கெல்லாம் இதுதாண்டா கதி என்று கொக்கரித்து விட்டு திரும்பி சென்றுள்ளது வீரப்பன். அதன் பிறகு ஊர்க்காரர்கள் ஓடி வந்து செத்து கிடந்தவர்களை தூக்கி வைத்து ஒப்பாரி வைத்து அழுதுள்ளனர். அதில் 2-3 பேர் உயிருடன் இருந்துள்ளனர். அவர்களை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக திட்டமிட்டுள்ளனர் ஊர்க்காரர்கள். இதே சமயம் திரும்பி சென்ற வீரப்பன் குழு தன் கையோடு கொண்டு வந்திருந்த துப்பாக்கி குண்டுகள் அடங்கிய பெட்டி ஒன்றை அந்த இடத்திலேயே மறந்துவிட்டு வந்ததை கூட்டாளி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். வீரப்பன் கடுப்பாகி அதே ஆளை பெட்டியை போய் திரும்ப எடுத்து வர சொல்லி அனுப்பியுள்ளார். வீரப்பன் கூட்டாளி அவர் திரும்பி வந்ததை பார்த்து திரும்ப ஊர்க்காரர்கள் சிட்டாக ஓடி ஒளிந்துள்ளனர். பெட்டியை எடுத்து வந்த கூட்டாளி வீரப்பனிடம்
நாம் சுட்டவர்கள் இன்னமும் சாகவில்லை என்பதை தெரிவித்துள்ளார். இதனால் உக்கிரமான வீரப்பன் கூட்டாளிகளுடன் திரும்ப ஊருக்குள் வந்து, துப்பாக்கியில் சுட்டும் சாகலையாடா நீங்க இந்தான்னு சொல்லிட்டு தன்னிடம் இருந்த அரிவாளால் சுடப்பட்டிருந்த அத்தனை பேரையும் வெட்டி தள்ளியுள்ளார். அதில் துடுக்கு துடுக்கு என இருந்தவர்கள் பலரும் உயிரை விட்டுள்ளனர். இதில் ஒரு ஆச்சரியம், ஊர்க்காரர்கள் திரும்பி வந்து பார்த்தபோது சுடப்பட்டு வெட்டப்பட்டு கிடந்த 5 பேரில் ஒருவர் உயிர் ஊசலாடி கொண்டிருந்துள்ளது. அவரை அடுத்த நாள் கொண்டு சென்று ஆஸ்பத்திரியில் சேர்த்துள்ளனர். 2 மாத கால சிகிச்சையில் அவர் உயிர் பிழைத்துள்ளார். அவர் பெயர் ராமன். வீரப்பன் வெட்டிய தழும்புடன் திரிந்ததால் அவருக்கு வெட்டுராமன் என்ற அடைமொழியும் சேர்ந்து கொண்டது. இந்த சம்பவம் நடந்து இன்றைக்கு 29 ஆண்டுகள் ஆகிவிட்டது. எப்படி இருக்கிறார் இந்த வெட்டுராமன்? அவர் நடந்த சம்பவத்திற்கு பின்னே வீரப்பன் பற்றி என்ன கருத்து வைத்திருக்கிறார்? இடையில் எப்போது வீரப்பனை சந்தித்திருக்கிறாரா? அவர் என்கவுண்டருக்கு பின்னால் இவர் எப்படி மனநிலையில் இருந்தார்? அவரையே சந்தித்து இப்போது நாம் பேசுகிறோம். வாருங்கள். வணக்கம் ஐயா. உங்க பேர் என்னங்க? ராமனுங்க. உங்களை வெட்டுராமன் சொல்றாங்கல்ல? ஆமா, வெட்டுராமா. என்ன காரணம், என்ன நடந்தது? நடந்தது ஒன்றும் இல்லைங்க. நாங்கள் வந்து இந்த பாட்டு கூட இந்த போலீஸ் கூட உதவிங்க வந்து பாட்டுக்காரது போலீஸ்காரர் தான் இங்கே துணை. சரி. அப்போ அந்த காலத்துல இப்பவும் சரி, போலீஸ்காரர் பாட்டுக்காரர் எங்களுக்கு இப்பவும் கொஞ்சம் நேரத்திலும் சரி அந்த நிலைமையில இருக்கிறோம். சரி. இருந்து தான் நீங்கள் அதை எல்லாம் தடை காமிக்கிறது, வெளி காமிச்சு கொடுக்கறது, அவங்களுக்கு தடம் காட்டுறது, காட்டுக்குள்ள எப்படி போறது எல்லா போலீஸ்காரருக்கு பாலீஸ்காரர் நீங்க சொல்லி கொடுக்குறீங்க. நாங்கள் போலீஸ் கூப்பிட்டா போக வேண்டியது தானுங்களே. ஆமா ஆமா, பாலீஸ் கூப்பிட்டா போக வேண்டியது, போகணும். அவங்க கூட தான் இருக்கிற ஆளு. சரி. அந்த மாதிரி தான் நீங்க அதை எல்லாருமே அப்படித்தான் இருந்தாங்க. எல்லாரும் அப்படிதான். சரி. இந்த ஊருக்கார பூரா அப்படிதான் இருந்தது. சரி. எல்லா ஜன பூரா பாய்ஸ் கூட போலீஸ் கூட ரொம்ப அந்நியோன்யமா இருந்தாங்க. ஆமா, அண்ணா தம்பி இப்பவும் அண்ணா தம்பி மாதிரி இருக்கிறாங்க. சரி. இப்பவும் வேற இல்லை, இப்போ அண்ணா தம்பி மாதிரியே இருக்கிறது. பாய்ஸ்காரரு போலீஸ்காரரு இந்த மக்கள்லாம் சேர்ந்து அதே மாதிரி இருக்கிறது. அந்த நிலைமையில தான் நீங்க தான் இதெல்லாம் காமிச்சு கொடுக்குறது. இல்ல, முதல்ல இந்த ஊருக்கு வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நடந்தது 30 வருஷம் ஆச்சு. இந்த வெட்டுப்பட்ட சம்பவம் வீரப்பனால வெட்டுப்பட்டது. ஆமா. அதுக்கு முன்னாடி நீங்க வீரப்பனை பார்த்திருக்கீங்களா? பார்க்கவே இல்லை. யாருமே பார்க்கல. யாரும் இந்த ஊருக்கார ஒருத்தரும் பார்க்க கிடையாது. ஆனா வீரப்பன் கிட்ட வந்து நீங்க தான் காட்டி கொடுக்குறீங்கன்னு தகவல் போயிருது. தகவல் போயிருக்குது. யார் அப்படி சொன்னவங்களா தெரியல. தெரியல. சரி. இந்த ஊருக்காரர் தான். இந்த ஊருக்கார சொல்லல, அடுத்த ஊருக்கார சொல்லிருக்கலாம். வந்து அவங்க தான் போலீஸ் கூட போறது, பாலிஸ் கூட போறது தடத்துல காமிக்கிறது அப்படின்னு சொல்லிருக்கலாம். அது இந்த ஒரு காரணம் ஒன்றுத்துக்கு தெரியாது. போறான் வர்றான்னு தெரியாது. அந்த மாதிரி நிலைமை இருக்கும் போது அவன் திடீர்னு வந்துட்டான். திடீர்னு இந்த பாலிஸ் கூட போய் தான் அவங்க சட்டு கிட்டு போட்டிருந்து இதெல்லாம் பாய்ச்சி போலீஸ் கூட போகும்போது கூப்பிடும்போது போக வேண்டியதுதான். போய்த்தானே ஆகணும். அவன் போகும்போது தான் அதை சட்டு பார்த்து எல்லாம் பார்த்து எல்லாம் ஓடிட்டாங்க. எல்லாம் நெருப்பு வச்சு அவங்க வீட்டுக்கெல்லாம். இல்லை என்ன நடந்தது அன்னைக்கு, அந்த சம்பவத்தை அன்னைக்கு? சம்பவம் அன்னைக்கு தான் அங்கே திடீர்னு வந்துட்டாரு. எத்தனை மணி இருக்கும்? 9 மணி இருக்கு. சரி, நைட் 9 மணி. நைட் 9 மணி. சரி, நீங்க எங்க இருந்தீங்க? நாங்க காட்டுல இருந்தேன். காட்டுல தோட்டத்தை ஆமா, ராய் போட்டிருந்தேன். அது பார்த்துட்டு இருந்தேன். சரி. அப்ப என்ன நிலைமை ஆச்சு? எப்படி ஊருக்குள்ள வந்து வீரப்பன் வந்திருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது? தெரியல. என்ன நேரத்துல போலீஸ்காரர் வருவாங்க. சரி. இங்க பாலீஸ்காரர் போலீஸ்காரர் தான் வருவாங்க. நைட் ஆன சரி, 1 மணி சரி, அவங்க தான் வருவாங்க. அவங்க என்ன போட்டு எதார்த்தா அன்னைக்கு வந்து வேற ஆள் வந்திருக்குது. வேற ஆள் வீரப்பன் வந்திருக்கு. இவங்க போட்டதெல்லாம் யூனிஃபார்ம் எல்லாம். அவங்களும் இவங்களும் யூனிஃபார்ம் தான் போட்டிருக்காங்க. ஆமா. சரி. அவங்க யூனிஃபார்ம் போட்டுருங்களா? நான் எதார்த்தா போலீஸ் போட்டு யதார்த்தமா போயிட்டோம். சரி. போய் பேசி எல்லாம் போட்டு தோட்டத்துக்கே வந்துட்டா? அப்படியா? தோட்டத்துக்கு தான். தோட்டத்துக்கு வந்து தோட்டம் தோட்டங்க கடைசியில் இருக்குங்க. சரி. அங்கேயே வந்துட்டாரு. அங்கேயே வந்துட்டாரு. சரி. எத்தனை பேர் வந்தாங்க? அவங்க 12 பேருங்க.
12 பேர். வந்து என்ன கேட்டாங்க? வந்து நாங்கள் அதை போலீஸ்காரரு திம்பதி போகலாம் வாங்கன்னு கூப்பிட்டு வந்தேன். சரி. கூப்பிட்டு வந்து தான் இங்கே வந்து ஆளுகளை வீடு வீடு இருந்தாலே கூப்பிட்டு போலீஸ் கூட போயிட்டு இருந்தேமே அந்த ஆள் மட்டும் தான் கூப்பிட்டான். ஓஹோ, போலீஸ் கிட்ட யாரெல்லாம் போச்சு காட்டி கொடுன்னு இருக்கிறாங்க அவங்க வரணும் கூட, அவங்க தான் வரணும். மித்த ஆளால வேண்டாம் காட்ட சொல்லுதா? ஆமா, நீங்க தான் காட்டு போனீங்களா? நாங்க தான் போலீஸ் கூட நாங்க தான் போகணும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பசங்க நாங்கள் தான் நாங்கள் 4-5 பேருமே போலீஸ் கூட போறதுன்னு காட்டிடுச்சு போயிட்டோம். சரி. மறுபடி இது வந்து எங்கள் பெரிய பெருந்தான் மேலே பெரிய பேர் என்ன பொம்மா. அவன் இருக்கும் போது அம்மா வந்து அவன் முதல்ல பிடிச்சாது. சரி. பாங்காட்டுக்குள்ளேயே பிடிச்சி நீங்கள் வந்து வீர கொத்தளிக்குன்னா வந்து ராம இந்த போகிற பசங்களை காட்டி கொடுக்கணும் நீ சொல்லி கொடுத்தணும். போலீஸ்க்கு இன்ஃபார்மராக இருக்கிறவங்க காட்டி கொடுக்கணும். அப்படியே அவன் சொல்லி உங்கள் பெரியப்பா கூப்பிட்டாரு. அவன் கூட அவன் கூட பசங்க அவங்க கூட வச்சுட்டான். வச்ச உடனே இவன் என்ன சொன்னான், அவன் பார்த்தா கொத்தாளி மருமங்க, ஜடியும் மருமங்க, நான் பையன். அவன் எப்படி வந்து சொல்லுவான்? சொல்ல முடியாதுங்க. அவன் அப்படி இப்படி நெழுந்தி பார்த்தான், முடியலைங்க. முடியாம தான் அவனை ஒவ்வொருத்தரா காட்டிட்டாரு. அவன் வந்து காட்டலைங்க, அவன் காட்டலைங்க. அவன் எப்படியோ தப்பிச்சு போய் பசங்களுக்கு சொல்லணும்னு முன்கூட்டி சொல்லணும் அவன் எப்படியோ இப்படி திரும்பி அவ்வளோ தூரம் போயிருக்கானுங்க. சரி. அடிச்சுட்டான். துப்பாக்கியில் வேணுங்க அங்கே குலேஷ் பண்ணிட்டான். பொம்மனை சுட்டுட்டாரு பாங்காட்டுக்குள்ளேயே சுட்டு அந்த 2 பசங்களை கூட்டிட்டாரு. 2 பசங்களை கையோட கூட்டாங்க. இந்த ஆளுகள்னு சொன்னாங்க, போலீஸ்காரர் வர்றாங்க, இங்கே பெரிய பெண்ணை தூக்கிட்டு வர்றாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி. கார்டு சீசி இங்கே பெரிய பெண்ணை கூப்பிட்டு வர்றா அப்படின்ட்டாங்க. நான் யதார்த்தம் நேராக போய் மாட்டின உடனே நாங்கள் இப்போ கர்நாடகா போலீஸ்காரரு நின்றுங்க வெளில போகலாம், திம்பத்துக்கு போகலாம் அப்படின்ட்டான். நீ போலீஸ்காரர் தானே போகணும் தானே அப்படின்ட்டு யதார்த்தம் வந்தோம். அவனை பிடிச்சான், மாதனை பிடிச்சான். அப்போ மாதனை பிடிச்சி தான் முதல்ல கை கட்டும் போது தான் பின்னால் திரும்பி கை கட்டினான். அப்போதான் எனக்கு யாராரு அப்ப நீங்க பிடி விடும்போது ஆறாறு பிடிபட்டு இருந்தாங்க? மாதன், அப்புறம் பசவன், தாசன், கொத்தாளி, நான். நீங்க 5 பேர். குன்னன் அப்ப பிடிக்கல, பின்னால வந்து பிடிச்சதுங்க. பின்னாடி தான் வந்து அவங்கள பின்னாடி கை கட்டியாச்சு. முதல்ல மாதிரி கை கட்டியாச்சு. நம்மளை கை காட்டலைங்க. சரி. இங்கே வந்து கை கட்டினது. சரி சரி. கை கட்டல, மாதனை கை கட்டிட்டு என்ன பண்ணாரு? கூட்டு வந்துட்டா கூடமே வந்து இந்த வீட்டு வந்து அவன் பேர் சொல்லி கூப்பிட்டான். சரி. அவங்க யதார்த்தம் போலீஸ்ன்னு போட்டு அவங்க யதார்த்தம் வந்துட்டாங்க. அவங்க வந்தாலும் கை கட்டியாச்சுங்க. சரி. கட்டி போய் அந்த நம்ம வீட்டு பக்கத்துலேயே நிற்க வச்சுட்டான். நிற்க வச்சு இப்போ இன்னைக்கு பாரு ஈரப்பன் நல்லா பார்த்துக்குங்க. நான் தான் வீரப்பன் அப்படின்னு அவன் தான் சொல்கிறான். நம்மளுக்கு தெரியாது. சரி. சொன்ன உடனே தான் என்னென்ன எல்லாம் மாட்டியாச்சு. இந்நாளுக்கு 5 பேருக்கு துப்பாக்கி அடிச்சாங்க. சரி. துப்பாக்கியில் அவங்க எங்கே விழுந்து இது அடிப்பட்டது என்ன எனக்கு தெரியாது. உங்களுக்கு எங்கே அடிபட்டுன்னு தெரியலைங்க. எனக்கு இந்த அடிங்க உங்களை கட்டி போட்டு இந்த அடிங்க துப்பாக்கியில் இந்த அடியில் எனக்கு மயக்கம் வந்துருச்சுங்க. நான் கீழே போயிட்டேன். சரி. அவங்க என்ன பண்ணாங்களோ அது தெரியாது. அவங்க ஒன்று மேலே என்ற மேலே விழுந்துட்டாங்க. எல்லாம் என்ற மேலே விழுந்துட்டாங்க. சுட்டதெல்லாம் சுட்டோன்னு தான் மறுபடி இங்கே எங்கள் தம்பி போயிட்டாங்க. சுட்டு போகல பையன் இருந்தாங்க, தம்பி இருந்தான். தம்பி என்ன பண்ணா அவனுக்கு எங்கே அடி படிச்சதோ அவன் மேலே துள்ளி போது தான் இந்த அடி பட்டது எனக்கு. அவன் துள்ளி எங்கும் போது இந்த அடி. அப்புறம் எனக்கு இந்த அடி தான் பயங்கரமானது. அதில் தான் இந்த மாதிரி நிலைமையாகி அப்போ போலீஸ்காரர் இங்கே வந்து கேம்பிருந்து
ஒரு 2 மாதம். துப்பாக்கியில் சுட்டுச்சு. ஆமாங்க. சுட்டு போட்டு அப்போ வெட்டுனது எப்படி? விழுக்காட்டி போட்டுங்க. நீ கீழே விழுந்துட்டீங்க. ஆமாம். உங்க மேல எல்லாம் விழுந்துட்டாக்கா. அதுக்கப்புறம் இவங்க போயிட்டாங்க. போகலைங்க, எல்லாம் வெட்டி போட்டு தான் போனது. இல்ல போயிட்டாங்களா? போயிட்டு திரும்பி வந்தாங்களா? ஏதோ பொட்டியை மறந்துட்டோம். இல்ல, அவங்க பெட்டி மறக்கல. அவங்க கூட இருந்து எல்லாம் முடிஞ்சுதான்னு சொன்னான். எல்லாம் முடிஞ்சுட்டாங்க. அப்போ இப்படி திரும்பி போது தான் எங்க பையன் மேலே இப்படி துள்ளி மேலே இப்படி நினைச்சான். ஓ, உயிரோடு இருக்கிறான்னு தெரிஞ்சிச்சு. அப்புறம் தான் அப்படிதான் வெட்டினது. ஓஹோ, ஒரு ஆள் உயிரோடு இருக்குன்னு தெரிஞ்சோன்னா எல்லாத்தையும் வெட்டி எல்லா ஆள் வெட்டிட்டான். ஓஹோ, உங்களையும் வெட்டி இருக்காரு? நாம எங்களை வெட்டினாங்க. உங்களை வெட்டினது தாடையில் இல்லை, இது இங்கே வாடிதான் இங்கே போட்டுருச்சு. சரி. ஓ, சுட்டு வெட்டுனது அப்புறம்? ஆமாம். ஓ, ரெண்டாவது தான் வெட்டுனது. முதல்ல பயிர் தான். ஆனா வெட்டுனது உங்களுக்கு நினைவில் இல்லை? நினைவில் இல்லைங்க. இந்த பயிர் இதில் தான் ஞாபகம் இருக்கு. அந்த நிலைமையில தான் சுட்டு போட்டு போயிட்டாரு. போன பிறகு உங்களுக்கு எப்படி நினைவு வந்தது? எப்படி ஆஸ்பத்திரி போனீங்க? அப்போ போலீஸ்காரரே வந்துட்டாங்க. ஓஹோ, அடுத்த நாள்? இன்னும் இதுக்கு முன்னாலே இங்கே இப்போ ஆஸ்பத்திரி இருப்பேன். ஓஹோ, எத்தனை மணிக்கு நடந்தது இந்த சம்பவம்? அது 8 மணி, நைட்டு 9 மணிக்குள்ள. 9 முடிச்சிட்டாங்க. போலீஸ் வந்து எத்தனை மணிக்கு? போலீஸ் காலையில் 8 மணிக்கு. 7 மணிக்கு. நீங்க உயிரோட தான் இருந்தீங்களா? ஆமா. இங்கேயே தான் உயிரோட இருந்தீங்க? ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டாங்களா? இல்லை, உயிரோட தான் இருந்தேன் இங்கே. போலீஸ்காரர் வந்து தூக்கிட்டு போனாங்க. ஓஹோ, வந்து தான் தூக்கிட்டு போனது. ஆஸ்பத்திரியில் எத்தனை மாசம் இருந்தீங்க? ஆஸ்பத்திரியில் 2 மாசம் இருந்தேன். 2 மாசம் நினைவு வந்துருச்சு. அப்புறம் நினைவுல வந்துருச்சு. எல்லா இதெல்லாம் வந்துருச்சு. ஆபரேஷன் பண்ணி காப்பாத்திட்டாங்க. அதுல சுட்டு தப்பிச்சு வெட்டி தப்பிச்சது நீங்க மட்டும்தான்? நாங்க தான் மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரிஞ்சது? ஓஹோ. அப்போதான் சும்மா இன்னும் எப்படி பொழைச்சிட்டு இருக்கலான்ட்டு போய் இப்போ எங்க பையன் சாப்பாடு போட்டு இருக்கிறான். அப்ப இருந்த என்ன வேலைக்கு போறீங்க? ஒன்றும் வேலைக்கு போறது இல்லைங்க. அப்போ வேலைக்கு அதுக்கப்புறம் வேலைக்கே போகலைங்க. வருஷமா நீங்க வேலைக்கே போறது இல்லைங்க. அப்ப உங்களுக்கு பையனோட வயசு என்ன? பையனோட வயசு கல்யாண பையன் இருக்கிற பாருங்க. அது இருக்கா? சரி, 30 வருஷத்துக்கு முன்னாடி வயசு பையனுக்கு ஒரு 15 வருஷத்துக்கு. 15. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 3 பசங்க. 3 பசங்கள்ல பெரிய பையனுடைய தான் அந்த பிள்ளை. சரி. அந்த பெரிய பையன் 2 பேரு தான் காப்பாத்தினாங்க. சரி. எல்லாம் பண்ணி தங்கச்சிக்கு 2 பேர் இருந்தாங்க. சரி. அவங்க இங்கே அங்கே கொண்டு வந்து எல்லாம் போட்டு கொடுத்தாங்க சாப்பாடு. அவ்வளோதானுங்க. சரி, இப்போ கவர்மெண்ட்ல வந்து உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாங்க? கவர்மெண்ட்ல என்ன ஹெல்ப் பண்ணாங்க? 25,000 ரூபாய் கொடுத்தாங்க. சரி, அவ்வளோதான். தமிழ்நாடு கவர்மெண்ட்டா கர்நாடக கவர்மெண்ட்? தமிழ்நாடு கவர்மெண்ட். கர்நாடக கவர்மெண்ட் கொடுக்கலைங்க. மீதி 4 பேர் வெட்டுப்பட்டு செத்தாங்களா? அவங்களுக்கு என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு 1 லட்சம் கொடுத்தாங்க கர்நாடகக்காரர். சரி. நீ தமிழ்நாட்டில் 50,000 கொடுத்தாங்க. ஓஹோ. இப்போ அதுக்கு பின்னாடி நீங்க வெட்டுப்பட்டு தப்பிச்ச பின்னாடி அதுக்கப்புறம் வீரப்ப வரலையா? வரலைங்க. ஆனா உங்களுக்கு பாதுகாப்பு போட்டிருந்தாங்களா? பாதுகாப்பு இங்கேயே போட்டிருந்தாங்க. கேம்பே இங்கே போட்டு எத்தனை வருஷம் வீரப்ப சாகர வரைக்கும் போட்டிருந்தாங்க? இல்லைங்க, 3 மாசம் போட்டிருந்தாங்க. இங்கே போட்டு என்ன பண்ணாங்க? வீரப்ப தேடினாங்களா? எல்லாம் டெய்லி தேடிட்டு போவாங்க. சரி. கிடைக்கவே இல்லை. எங்கே கிடைச்சானே அது தெரியாது எங்களுக்கு. சத்த பின்னால் தான் வீரப்ப சத்துட்டான் என்ன பேச வந்தது. சரி. அதுதான் அப்போதான் இந்த ஒரு காலம் நிம்மதியாச்சு. ஓஹோ. ஆமாங்க. அதுக்கு அப்பதான் நிம்மதியாச்சு. ஆமாங்க. அப்போதான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பயம் இருந்தது. பயம், ரொம்ப பயம். என்ன நேரத்துக்கு வந்துடுவாங்க, வருவா தப்பிச்சிருக்கிறானே போட்டுடலான்னு வருவாங்க. பயம் இருந்தது, ரொம்ப பயம். பயந்தாங்களா? ஆமா. உங்க சம்சாரம் அந்த நிலைமையில என்ன மாதிரி இருந்தது? அப்போ கொஞ்சம் இது இருந்தது. ஓஹோ. இப்போ அந்த அளவுக்கு வந்து இதா இருக்கும்போது நீங்க அதுக்கப்புறம் போலீஸ் கூட இருந்தீங்களா? இல்லைங்க, போலீஸுக்கு கூட துணைக்கே போகலைங்க. இந்த வழிகாட்டுனா கூட போலீஸ் கிட்ட போக. ஆமா, இங்க தொட ரொம்ப வலிங்களே. சரி, போக முடியாதுங்க. ஓ, அதனால போக முடியாதுங்க. அப்படி இருந்தேன். சரி, இந்த வெட்டுராமன் பேர் அதுக்கப்புறம் எப்படி பேரு அதுக்கப்புறம் தான் வந்துச்சா? அதுக்கு பின்னால தான் வந்தது. சரி. வெட்டுராமன் வெட்டுன பின்னால தான் பேர் வந்ததுங்க. சரி, அதை பத்தி அதிசயமா யாராவது பேசிக்கிறது உண்டா? இந்த மாதிரி வீரப்பன் சுட்டு வெட்டி தப்பிச்ச ஒரே ஆள் நீதான் அப்படின்னு பேசிக்கிறது உண்டா யாராவது? இல்லைங்க, இது வரைக்கும் பேசுனது இல்லை. பேசுறாங்க, எங்கே போனா எல்லாம் சொல்லுவாங்க, பேசுவாங்க. அதோட சரி, இன்னும் சும்மா தான் இன்னும் இருக்க வேண்டியதுதான். சரி, இப்போ கவர்மெண்ட் கிட்ட எதுவும் இது கேட்டு உதவி கேட்டெல்லாம் லெட்டர் கொடுத்துருக்கீங்களா? இப்போ அது இல்லைங்க, கொடுக்கலைங்க. பெட்டிஷன் எல்லாம் கொடுத்தது கொடுக்கலைங்க. ஓஹோ.
மீதி 4 பேர்த்து குடும்பம், அந்த செத்து போனவங்களோட குடும்பம் எல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்க பாத்துருக்கீங்களா? ஆமாம், குடும்பம் இருக்குதுங்க. இந்த குழந்தையார் இருக்குதுங்க. இன்னும் அந்த குழந்தை இருக்கிறா. அந்த தோசை சமைச்சர் இருக்குது. ஒத்தாளி சமையல் இருக்குதுங்க. அவங்க பசங்க இருக்கும்போது எல்லாம் வளர்த்துறாங்க. சரி, இப்போ ஊர் உலகமே வந்து வீரப்பனை பத்தி சினிமா எடுத்து போடுறாங்க, டிவியில வருது, எல்லாம் வருது, எல்லாம் பாக்குறீங்களா நீங்க? ஆமா, பாக்கும்போது நீங்க என்ன நினைப்பீங்க? அவன் அந்த டிவி வந்தானே நான் நிறுத்திடுவேன். ஏன் அந்த டிவி நமக்கு பிடிக்காதுங்களா? அப்படியா? ஆமா, அந்த மாதிரி குடம்பை செஞ்சிருக்கேன்னு அந்த டிவி நான் பார்க்க முடியாதுங்க. வீரப்பனோட செய்தி எது வந்தாலும் பார்க்க மாட்டேன், படிக்கவும் மாட்டேங்க, படிக்க மாட்டோம். வீரப்ப போட்டோவை போட்டோ யாரும் பார்க்குறாங்க, நாங்கள் ஒன்றும் பார்க்கறது இல்லை. இந்த மாதிரி குடம்பை செஞ்சிருக்கேன்னு கொடுமை நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்க. ஆமாங்க. ஓஹோ, சரி, உங்க குழந்தைகிட்ட இந்த கதையெல்லாம் சொல்லியிருக்கிறீங்களா? இந்த மாதிரி எனக்கு வீரப்பன் இப்படி பண்ணாரு அப்படிங்கறதெல்லாம் குழந்தை பேர்லாம் வருது. பேரங்கிட்டலாம் பேரை இப்பதான் சின்ன பையன். ஆமா, பேரை இப்பதான் சின்ன பையன். பேத்திப்பா சின்னவா. ஒரு பேரை தான் போயிட்டான். ஒரு பேரன் எங்க போயிட்டாடு? காலியாரிசி. அப்படியா? ஆமா, இன்னும் சின்ன பையனுடைய பேரன் இருக்கிறான் அங்கே. உங்களுக்கு வருமானம் என்ன இருக்குது? வருமானம் ஒன்றும் இல்லைங்க. செலவுக்கு என்ன பண்ணுவீங்க? சரி, மாவளத்துக்கு போகிறோம். தோட்டத்து வேலைக்கு. தோட்டத்து வேலைக்கு போனால் என்ன கிடைக்கும்? என்ன 300 ரூபா கிடைக்கும். 300 ரூபா கிடைக்கும். அதில் இது சமாளிக்கிறோம். வீரப்பன் சினிமா எல்லாம் எடுத்து அதுலலாம் நிறைய பேர் நடிக்கிறாங்க. உங்களையெல்லாம் கூப்பிடலையா அதுக்கு? நாங்கள் போகலைங்க. கூப்பிட்டா போயிடுவீங்களா? போக மாட்டேங்க. ஏன் போக மாட்டேங்க? அதுல வர்ற வருமானம் வேண்டாமா? வேண்டாம், அந்த வருமானமே வேண்டாங்க எங்களுக்கு. அதுக்கப்புறம் போலீஸ்ல வந்து உங்களை வந்து ஏதாவது எழுதிட்டெல்லாம் போனாங்களா? எதுவும் இல்லை. எதுவும் இல்லைங்க. என்னுடைய காப்பாற்றி விட்டு போதுங்க. உயிர் காப்பாற்றி இருக்கிறதே பெரிய விஷயம். ஆமாங்க, என்னோட உயிரை காப்பாற்றி விட்டாங்களே அதே போதுங்க. ஆமா. உங்க சம்சாரம் எதனால இருந்தது? அவர் காய்ச்சல் வந்து போயிடுச்சுங்க. காய்ச்சல் வந்து போய். ஆமா. இப்ப அதுக்கப்புறம் உங்களை ஆதரிக்கிறது யாரு? பையங்க, பசங்க தான். பையங்க, மருமக அவங்க தான் ஆதரிப்பாங்க. ஒருவேளை வீரப்பன் உங்களை இப்படி தாக்காம இருந்திருந்தா, அடிபடாம இருந்திருந்தா, நீங்க எப்படி இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? நாங்க நல்லா இருப்பேன். எப்படி? அப்ப எப்படின்னா, இந்த ரத்தம் இதெல்லாம் போயிருச்சு, இப்ப வயசு எல்லாம் குறைஞ்சிச்சு. அப்ப வீரப்பா இது பண்ணலன்னா கொஞ்சம் வேலைகளை செஞ்சுட்டு. விவசாய வேலை? விவசாய வேலை தான். எத்தனை ஏக்கர் நிலம் இருக்கு? 2 ஏக்கர் இருக்குங்க. அதுல இப்ப விவசாயம் பண்றீங்களா? ஆமாங்க. யார் பண்றாங்க? நீங்களா? மகன் பண்றானுங்க. என்ன போடுறீங்க, விளைவிக்கிறீங்க? பட்டணி, பீமிஸ், ராய் கொஞ்சம், அவ்வளவுதான் போடுவோம். இதெல்லாம் போடுறீங்க. ஆமா. இப்ப வந்து ஒரு வேளை வீரப்பனால இந்த பாதிப்பு நடக்கலைன்னா நீங்க எந்த மாதிரி அந்த விவசாயம் எல்லாம் டெவலப் பண்ணி வீடெல்லாம் மச்சு வீடு கட்டிருப்பீங்களா? ஆமாங்க. ஆமா. இன்னும் குழந்தைகள் நல்லா படிக்க வச்சிருக்க முடியுமா? இப்பதானே படிக்கிறது போறதுக்கு குழந்தைகள்லாம். வந்து இடையே மீட்டிங் போடுவாங்களாமா இங்க? ஆமா, போடுறாங்க. இந்த வீரப்பன் உங்களை எல்லாம் சுட்ட வெட்டுன இடத்த வந்து காட்டி எல்லாம் போட்ட எல்லாம் அவங்க தலைவரை எல்லாம் பாத்துக்குவாங்க. ஓஹோ, பாப்பாங்க. ஆமா. அப்ப பார்த்து உங்களை வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லுவாங்களா? அவங்க தலைவரை எல்லாம் சொல்லுவாங்க. நீங்க சொல்ல மாட்டீங்க? நாங்க சொல்ல மாட்டோம். உங்களுக்கு நடந்தது சொன்னது இல்ல? ஆமாங்க. ஓஹோ, ஏன் உங்களை கேட்டது இல்லையா அவங்க? கேட்கறாங்க. கொஞ்சம் இந்த வாய் கொஞ்சம் கொதிருதுங்க. எதனால? இந்த வெட்டுனால? ஆமா. ஓஹோ, அதனால எல்லா தலைவரே பேசிக்குவாங்க. எல்லா தலைவரே எல்லாம் முடிவு பண்ணிப்பாங்க. இப்போ உங்களுக்கு இந்த வெட்டுப்பட்ட இடத்துல ஏதாவது வலி தொந்தரவுகள்? கொஞ்சம் இப்ப கொஞ்சம் தொந்தரவு இருக்குங்க. தொடை நடக்க முடியாது. கொஞ்சம் நடக்க முடியாது. ரொம்ப தூரம் நடக்க முடியாது. ஆமாங்க. இங்கெல்லாம் யானை தொந்தரவு எல்லாம் உண்டா? ஆனை டெய்லி நிக்குதுங்க. யானை? வேற என்ன இருக்கு? ஆனை, புலி, கரடி. புலி எல்லாம் பாத்துருக்கீங்க? புலி பாங்காட்டுக்குள்ள இருக்குது. இங்க எதுக்கு ஊருக்குள்ள? ஊருக்குள்ளே வராதுங்க. ஊருக்குள்ளே வராதுங்க. பாங்காட்டுக்குள்ள இருக்கு. சிறுகிரத்தில் பாங்காட்டுக்குள்ள இருக்கு. கும்பி அம்மா. கும்பி அம்மாவா? இங்க எத்தனை காலங்காலமா நீங்க இங்கே சாமி இருக்கிறோம்? காலகாலத்துல இங்குதான் சாமி. இங்கேதான் நம்ம கீழே இந்த கூட சாமி தான் நாங்க போடுறோம். இங்க போடுறோம். எங்க ஊருக்கு போக மாட்டோம். ஒரே ஜாதி தான். சோலைய கவுடருன்ட்டு. சோலைய கவுடர். இப்ப வந்து உங்க வீட்டுக்காரர் பேர் என்ன? குன்னப்பா. அவரு என்ன ஊர் தலைவரா இருந்தாரு? ஆமா, ஊர் தலைவர். இப்ப இந்த ஊருக்கு வந்து வீரப்பன் வந்ததா சொல்லி அன்னைக்கு வந்து உங்க வீட்டுக்காரர் இது பண்ணிட்டாங்கல்ல? ஆமா. என்னதான் நடந்ததுல? எதுக்காக கோவம்? நான் கோவம் இல்லை சாமி. சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. சாப்பிட்றதுக்கு போனாதான் கூலி. வேலை சாப்பா போனாதான் 100 ரூபா கொடுக்குறோங்க போலீஸ்காரரு.
போனதும் ரூபா கொண்டு வந்து மாவோ ம். அரிசியோ என்ன கொண்டு வந்து கஞ்சி காய்ச்சி சாப்பிடுவோம். சாப்பாடு பண்ண இல்லை சும்மாவே இருந்தோம். உங்களுக்கு விவசாய பூமி எல்லாம் பூமி இருக்குது விவசாயி மழையில இல்லை மழை இல்ல. இல்லைமே வளைஞ்சிருச்சு ஒன்றும் இல்லை. அங்கே போனாதான் கிடைக்கும் இல்லை பண்ண இல்லை. அப்படி இருந்தாங்க சீக்காய் இந்த பூசக்காய் செஞ்சுட்டு பாட்டுக்கார கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க 100 ரூபா 200 கொடுத்தா சாப்பாடுக்கு வழி இல்லைமே. சரி. அப்போ சாப்பாடை போட்டு அப்படி இருந்தோம். அப்புறம் இப்படி போர்ச்சுக்காரோ வர டெய்லி போகிறான் அந்த தாத்தா மாடை பாங்காட்டுக்குள்ள விட்டு போகிறான். அங்கே போய் தாத்தானே போய் டெய்லி போய் பேசிட்டு வராங்க போலீஸ்காரர் எங்கே போய் பாங்காட்டுக்குள்ளே. சரி. யாரோ வராங்களா சொல்லுங்க வந்து ஊரில் ஜனங்க கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி வர்றாங்களா அடையாளம் தெரியாத ஆளு வர்றாங்களா வருதா இப்படி எல்லாம் கேட்குறாங்க. டெய்லி போய் கேட்பாங்க. டெய்லி வருவாங்க டெய்லி வருவாங்க வந்து போய் தாத்தா கிட்ட நான் ஊர் விசாரிச்சு போட்டு தாத்தா கிட்ட தான் போவாங்க. சரி. இங்கே போய் தாத்தானே கேட்டு போட்டு வராங்க. சரி. தாத்தா என்ன சொல்லிட்டான் டெய்லி வர போலீஸ் தான் இங்கே வேறு ஆள் இல்லை டெய்லி வந்து கேட்குறாங்க இவன்ட்டு ஈரப்பான்னுட்டு வர்றான் அவனை தாரை பிடிச்சிட்டு வர்றாங்க அவனை பார்த்தா அந்த ஊரை தகால் சொல்லணும்னு சொன்னாங்க. அப்படின்னு போய் ஈரப்பா கிட்ட போய் சொல்லிட்டான். போலீஸ்காரங்க கிட்ட வந்து வீரப்பண்ண ஒரு ஆள் வருதுன்னு சொல்லிட்டாங்க. அவன் வந்தால் ஊரில் வந்து சொல்லணும் தகவலை டெய்லி இது வேலை பேசு பாங்காட்டுக்குள்ளே போக முடியாது பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த தாத்தா ஈரப்பண்ணிட்டு நான் போய் ஈரப்பா வந்தால் பிடிச்சி கொடுக்கணும்னு சொல்லுறேன் அப்படி போய் சொல்லிட்டேன். இவனுக்கு தரத்தம்மா இவனுக்கு நினச்சி இங்கே நிற்று பேசி தாத்தா தாத்தா போகாத நின்னும் பேசி தாத்தா அவன் பின்னால போயிட்டு இருக்கிறான் பயப்பட்டு யாரு தாத்தா இங்கே 5-6 பேர் யார் போலீஸ் பின்னாடியே போயிட்டு இருக்கு வீரப்பா பின்னாடி. ஓ வீரப்பா அதுக்கப்புறம் வருது அன்னைக்கு தான் வருது. ஓ போலீஸ் கிட்ட சொன்னீங்கன்னு கேட்டுட்டு வருது. எங்க வந்தாங்க பாங்காட்டுக்குள்ளே பாங்காட்டுக்குள்ள உங்க வீட்டுக்கார கூட்டிட்டு போயிருச்சா இல்ல அந்த தாத்தாவை அது யார் தாத்தா ஜடையனுடைய மாமா. ஓ ஜடையனோட மாமாவா. சரி. அந்த பசங்களை அவர்கிட்ட கூப்பிட்டு வரலையா அவங்க பின்னாலே போயிட்டு இருந்தான். சுட்டாடா அப்படின்னு சுட்டு போட்டான். கன்னடத்துல சொன்னான் போயிட்டாக்க போடா சுட்டுட்டான். யாரையும் சுட்டுட்டா அந்த குழவனை தாத்தாவை சுட்டுட்டா யாரு வீரப்ப சுட்டு போட்டு ஒரு 2 பசங்களுக்கு 100 ரூபா கொடுத்து வாடா வீடு காமிச்சேன் ஊருக்குள்ளே நமக்கு தெரியாது வீடு வாடா இந்த ஜனம் இது தலைவர் இது தாரை பிடிச்சிட்டு வராங்க வழியில் வாடான்னு அந்த பையனை கூப்பிட்டு வந்தாங்க. சரி. சாப்பாடுக்கு வழியில் சாமி அரிசி கஞ்சி செஞ்சு உப்பு போட்டு உடம்பு சரி படுத்துட்டு இருந்தான். இது சாமி உப்பு கஞ்சி சாப்பாடு தாத்தா காணேன்னு சொல்கிறாங்க. மேலே மலையில போன தாத்தா வராவே இல்லை மாடுக்கு போனாமா கஞ்சி குடி என்ன நான் கஞ்சி கொடுக்க மாட்டேன் யாரா வந்தால் வீட்டுக்கு வரட்டு வீட்டுக்காரர் நான் இதுக்கு பயப்படணும் மனுஷன் தானே நான் இதுக்கு பயப்பட ஓடணும் போய் ஒளிஞ்சிக்கோனேன் ஒளிஞ்சிக்க மாட்டேன் வந்தால் வரட்டும் தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு நமக்கு தெரியாது அப்ப எதுக்கு ஒளிஞ்சுக்கணும் அவங்க காணே சொல்றாங்க இப்போ ஒளிஞ்சுக்கோனேன் ஜனங்க வந்து சொல்றாங்க இப்படி காணே தாத்தா 3 பேர் பாங்காடுக்குள்ளே போனவங்க ஆள் 7 மணி ஆயிடுச்சு அதுக்கு காணேன்னு இல்லாமல் போய் தொலை வராங்க போய் ஒளிஞ்சிக்கோனேன் நான் அதுக்கு போய் ஒளிஞ்சினேன். அவன் இதுக்கு வர ஊருக்குள்ளே 6 வந்தாலும் கையெடுத்து கும்பிடுறாங்க கையெடுத்து ஆட்டுறாங்க கொடுக்குறாங்க நான் போக மாட்டேன் வந்த வரட்டு கஞ்சியை கொடுக்கல அதுக்குள்ளே வந்தா சாமி வந்து வாரா இருப்பா ನಮ್ಮ ಪುರುಷನೇ ಬಾರೋ ಎದ್ದು ಬಾರೋ ಮಾತಾಡೋ ಪುರುಷ ಎದ್ದು ಬಾರೋ ದೇವಸ್ಥಾನ ಬೀದಕ್ಕೆ ಹೋಗೋನು ಸ್ವಲ್ಪ ಕನ್ನಡ ಮಾತಾಡಬೇಕು ಎದ್ದು ಬಾರೋ ಬೋಳಿ ಮಗನೇ அப்படிங்க கன்னடத்துல தான் கூப்பிடுறாரு வீரப்பன் தான் பேசுறேன் அவன் தான் நான் அதுக்கு சமயம் வரணும் 6 வந்தாலும் கை எடுத்து கொடுக்குறாங்க நான் வர மாட்டேன் எங்க நான் என்னன்றது இங்கே பேசுங்க இங்கே பேசுங்க அப்படின்னு அதுக்கோ கையை கட்ட பின்னால அப்படின்னு கையை கட்டிட்டு ஒரு குத்தினா ஒரே அடிச்சு இங்கே ஃபஸ்ட்டு போயாச்சு கஞ்சி எடுத்துட்டு செம்பில் ஒரு கப்பில் அரிசி கஞ்சி அதை உள்ளே தள்ளி கதவை சாத்தி சாவிருந்து வீட்டை பூட்டுட்டு இல்ல கதவு தள்ளி உங்களை உள்ள விட்டு பூட்டிட்டாங்க சாவி வேற யாரு உள்ள இருந்த மங்க பார்க்கல மகனே மகனையும் பூட்டி அடுப்பு முன்னாடி இருந்த மங்க சரி அவன் பார்க்கவே மகனே நானும் தான் இருக்கிற ஒருத்தர் உள்ள தள்ளி போய் வரா சாமி எடுத்துட்டாங்க சாமி எடுத்துட்டு போயாச்சு
அப்புறம் போய் எல்லாமே பின்னால் கையை எடுத்துட்டு கட்டி ஒரு குட்டையமை பட்ட 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 சுட்டுட்டான். எங்கே சுட்டுறது? அங்கே. அப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க? வீட்டுக்குள்ளே இருக்கிறோங்க. அதான் ஒருத்தவங்க எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு? தெரியல. அப்புறம் பட்ட பட்ட தான் காதுக்கு வந்துச்சு, சத்தம் கேட்டு சத்தம் கச்சு. அப்புறம் நான் போய் என்னென்ன ಕುಸು ಮದವ ಯಾರ ಸುಟ್ಟಾಕ್ಬಿಟ್ರು ಕುಸು ಪಟ ಪಟ ಅಂತ ಅಲ್ಲಿ ಕಟ್ಕೊಂಡೋದು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಸೊನ್ನೆ அப்படின்ட்டு பட்ட பட்டு வீட்டுக்கு வந்தாங்க. சுட்டு போட்டு வீட்டுக்கு வந்தாங்க. சுட்டு போட்டு எத்தனை பேர் வந்தாங்க? 7 பேருமே. 7 பேருமே வீட்டுக்கு வந்து தீ வச்சு எரியுது. இந்த வீட்டுக்கு தீ வச்சு அங்கே இருக்கு. அங்கே தான் உங்கள் வீடு இருந்து? ஆமாம், புல் வீடு. அப்புறம் அங்கே போய் எரியுது. மல்ல வந்து இப்படி இல்லாமல் சுட்டு போட்டாங்க. அவங்க துள்ளுறாங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் துள்ளுறாங்க. ஓடுறாங்க, சாகவே இல்லை, எல்லாம் ஊரோடு இருக்கிறாங்க. பட்ட 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 சுட்டு ஊருக்காரங்களும் ஓடி ஒழிஞ்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் கூட சாமி. சரி. எல்லாம் போய் அங்காட்டுக்குள்ள வாத்தியார்ட்டு செல்ல போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க. சரி. ஆக நாங்கள் வெளியில் திறந்து போடும் வாத்திகை, வெளியில் வாத்திகைன்னு சொன்னோம் நம்ம கன்னடத்தில். வந்து மங்கா அதுக்குள்ளே அவங்க வந்துட்டாங்க. மங்கா குமிச்சு ஓடுனா. இங்கே ஒரு சச்சு இருந்தது, பாட்டு கடை வெட்டினா தச்சு. அதுக்குள்ளே கீழே விழுந்துமாங்க பாங்காட்டுக்குள்ளே ஓடிட்டான். ஒரு பையனை கூப்பிட்டு ராமனுடைய பையன் தொண்டைக்கு தூங்கிட்டு இருந்தான். ஈஸ்வர மாதிரி இருந்தான், பெரிய ஆள். கொஞ்சம் இங்கே பட்டுருச்சு சட்டைக்கு துப்பாக்கி. அப்போ விழுந்துக்கு வந்து ஓடிட்டான். போய் அங்கே புதரக்குள்ள ஒழிச்சுட்டான். நான் ஒருத்தி இருக்கிறேன். நான் என்ன சொன்னேன், வெளியில் வந்து சாவியை கையில் பிடிச்சிட்டு இருந்தேன். இங்கே பட்டு பூசி போட்டிருந்தாங்க இந்த காடெல்லாம் புதரை இருந்தது. நான் என்ன சொன்னேன்னா சாமியை கூப்பிட்டேன். ஆரோத்த வாங்க சாமி, கன்னடத்தில் ஆரோத்த வாங்க சாமி, தீ பிடிச்சிச்சு வீட்டுக்குள்ளே. சாமான் எத்தானே சாமி இருக்குது, இருக்க முடியாது. ஆர்த்த வா சாமின்னு கூப்பிட்டான். கூக்குத்தாளே கன்னடத்தில் போய் கூக்குத்தாளே போய் ஒன்றே வெட்டு பொண்டாட்டி கூப்பிட்றா, ஒரே வெட்டு போய் வெட்டுட்டா போடான்னு 7 பேர் வந்தாங்க சாமி. அங்கே போயிருந்தேன். இப்படி காலை வச்சு இப்படி விட்டு சாமி இதே கொஞ்சம் மிதிச்சாங்க. பார்க்கவே இல்லை, இந்த கடவுளை வந்துட்டு இருந்தேன். அப்புறம் அந்த காண எங்கே போய் ஒழிஞ்சிக்கிட்டா ஓடிக்கிட்டாள் நம்ம வந்துட்டு வராங்க. கன்னடத்தில் பேசுகிறாங்க, எல்லாமே கன்னடம் தான். சரி. அப்புறம் நான் போய் அப்படின்ட்டு எல்லாமே சாமான் கடையில் போய் சாமான் எடுத்துட்டு இன்னும் அடுத்த வாரம் இருக்கிற ஆளையில் வெட்டணும். வெட்டணும் இன்னும் இருக்கிறவங்க 10 பேர் வெட்டணும்னு போட்டு வேலிக்குட்டிக்கு சொல்லி போட்டு சாமான் வச்சுட்டு போகிறாங்க. சரி. கடைக்காரர் எப்படி பொருள் கொடுத்துட்டாரா? ஆமாம், போய் கை கட்டிட்டாங்க. கை கட்டிட்டாங்க. கை கட்டிட்டு அவங்களே இப்படி விட்டு நடக்குது நடக்கிறவங்க. போய் நின்றுட்டாங்க. எல்லாம் எடுத்துட்டு போயாச்சு. நான் வெளியில் அந்த புதரைக்குள்ளே வெளியில் வந்து சாமி நிற்க முடியுது சாமி. நமக்கு நிற்க முடியல. என்ன சொன்னால் சரி, நான் கடவுள் மாதிரி உட்காந்துருக்குறேன், நிற்க முடியல. இப்படி ஆயிடுச்சு எனக்கு. சரி. இப்படி ஆயிடுச்சு. அப்போ என்ன செய்யறேன், இங்கே போய் ஒழிஞ்சிருக்கிறேன். ஒரு தன்மை ஒரு குஞ்சு கூட இல்லை ஊருக்குள்ளே. அப்படியே சமான காலை போட்டு அப்படியே விழுந்து போய் என்னங்க போய் பார்க்கும்போது 5 பேர் ஒரு அவங்க வீட்டுக்கு வரும்போது அந்த பக்கம் இந்த பக்கம் துள்ளிட்டு இருந்தாங்க. இருக்காங்க, சாகவே இல்லை. ஒரு பெட்டி பெருசு பெட்டி அங்கே மறந்துட்டு வந்துட்டாங்க. வெட்டின எடுத்துட்டு இருந்தது. அப்புறம் அவர் பையனை போய் பெட்டி பிடித்து கூட வாட போடா மறந்துட்டு அனுப்பிச்சிருக்காங்க. போய் பார்க்கும்போது பட்டிக்குள்ளே அங்கே இங்கே ஒழிச்சிடுறாங்க. அப்புறம் அந்த பையன் வந்து ஒரு ரொம்ப சாகலை, இல்லை மூவியோட இருக்கிறாங்க அப்படி சொல்லி போட்டாங்க. சொல்லி போது அவங்க போய் கற்று எடுத்துட்டு போய் இது சாமி இந்த எல்லாம் இருக்குது இதெல்லாம் அப்படியே வெட்டுறாங்க. எல்லாம் வெட்டுட்டாங்க. மறுபடியும் வந்து எல்லாம் வெட்டி ஒரு குட்டை மாதிரி ரத்தம் ஒரு குட்டை இருக்கு. ரத்தம் எல்லாம் ரத்தம் 5 பேர் ரத்தம் பெரிய பெரிய ஆளுகளே. அப்புறம் ரத்தம் இருந்தது. ரத்தம் இருந்தது. நான் போய் பார்த்து மயக்கம் மறந்துச்சு. அப்படியே கீழே விழுந்துட்டு அப்புறம் வெட்டி போட்டு போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தேன் ஒரு குஞ்சும் இல்லை. வாத்தியார் தாயம்மா இருந்து அதில் போய் ஒழிச்சிட்டாங்க. இன்னும் இங்கே நம்ம சத்துட்டா அத்திக்கு இருந்தா அத்திகை வாங்க இதுக்கு போய் ஒருத்தர் இருக்கிறேன்ட்டு வளர்த்துட்டு வந்துட்டான்.
எடுத்துகிட்டு வந்து இங்கே உள்ள அங்கே ஒரு காட்டில் ஒரு குடிசை இருந்தது, காவல் காக்கிற குடிசைடு. அங்கே போய் வச்சுட்டாங்க. எப்படி கோழி கூவுதோ எப்போ விழுக்காகுதோ வெடி வெடி அங்கே உட்காந்து அழுது வெளி விட்டியா. அப்புறம் காலையில் வந்து பார்த்தா ஆளையில் குட்டை ரத்தம். என்ன செய்ய முடியுது அந்த மாதிரி பயம் பார்த்துட்டு சாப்பாடுக்கு வழி இல்லை. என்ன போய் சாப்பிட்ற, எங்கே போய் உட்கார்ற, உட்காரத்துக்கு வழி இல்லை சார். நம்மளுக்கு ஒரு வீடு இருந்தால் கூட இருந்தால் கூட அங்கே போய் சாப்பிடலாக்கலாம். சாப்பிடக்கு வழி இல்லை, ஒன்றும் வடக்கு வழி இல்லை. எங்கே போய் சாப்பிட்றது. அக்கா கொஞ்சம் செஞ்சு இவ்வளோ கஞ்சியோ சோறோ கொடுத்தா நாங்கள் அப்பா அம்மாங்க 3 பேரும் அங்கே தின்னு போட்டோம். இங்கே சத்தா என்ன சத்தா இந்த மாதிரி சத்தா என்ன சத்தா வீட்டு நடக்கலை இந்த மாதிரி ஆகி போட்டு. அப்புறம் நாங்கள் என்ன போய் இப்போ காலையில் போலீஸ்காரர் வந்தால் ஒரு 5-6 பஸ்ஸு வந்து பார்த்து அப்புறம் தூக்கிட்டு போய் அப்புறம் அங்கே என்ன செஞ்சு கொண்டு வந்தாங்க சார். அங்கே ஒரே குட்டையில் போட்டு தீ வச்சோம். 5 பேர் 4 பேர் ஒரு இருக்கு ராமா. அதில் தப்பிச்சது ராமா. அவங்க இது பல்லையில் வருவாங்க. இதுமே கொஞ்சம் அடையாச்சு அவ்வளோதான் தெரியல. அவனை இப்போ தூக்கிட்டு போயாச்சு. இந்த பெட்டிக்குள்ளே இந்த பையன் அப்போ நான் பாரு பெட்டி எடுத்துட்டு வரேன்ட்டு அப்போ போய் அந்த ஆள் எடுத்துட்டு போயிட்டாங்க ராமாயணை. இல்லை ஆள் இருந்தப்போ எடுத்துக்கலாம். ஆள் அவசரமில்லையே பாரு போய் வைக்கிறாங்க. அங்கே குட்டை போட்டு எல்லாம் வச்சுட்டு போனாங்க. அப்படி இது நடந்து எத்தனை வருஷம் இருக்கும் சாருங்க சொன்ன எத்தனை வருஷம் சார்? 25 வருஷம் சொன்னார் அவரு. இருக்கணும் 30 வருஷம் இருக்கும். என்ன காரணத்துக்காக வீரப்பனை காட்டி கொடுத்துருச்சு அவங்க? அவரப்பான காட்டு கொடுக்குற சாமி யாருமே காட்டி கொடுக்கவே இல்லை. சரி நம்ம ஆளு நான் சொல்லையா சாப்பாடுக்கு வழி இல்லை. வீரப்ப தாறு வராங்க அந்த தடத்தில் போனால் 100 ரூபா கொடுக்குறாங்க. வாங்க அது போலீஸ்கார கூப்பிட்டு போனதான் துணையா. இப்படி அதனால போலீஸ்காரர் கூட போனது 150 கொடுக்குறாங்கன்னு போனது. இப்படி அது வந்து நீ போலீஸ்க்கு காட்டி கொடுக்குறியான்னு வந்துருச்சு. இதுதான் பிரச்சனை நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது சாமி. சரி இதுக்கப்புறம் இத்தனை நடந்த பின்னாடி உங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட்ல சொல்லணும் கொடுக்கணும் கொடுக்கவே இல்லை. அது பாரு குழந்தைனாரும் இறந்துட்டான். இறந்துட்டாரு. ஆமா ஜடையா அவரு தலைவரா இருந்தாரு. தலைவர். ஆனா அவரை பாக்குறதுக்கு தான் வந்தது இல்லையா? ஆமா அங்கே போய் பார்த்து போகணும். வீடியோ இருந்ததெல்லாம் எடுத்துட்டு போயாச்சு. ஜடையும் வீட்டில் அங்கே போய் எடுத்துட்டு இங்கே வெட்டி போட்டு அங்கே போய் நுக்குனேன். போய் எல்லாம் எடுத்துட்டு போனாங்க. சரி இப்போ உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க என்ன பண்றாங்க? ஒரு பையன் ஒரு பிள்ளை. ஒரு பையன் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி குழந்தைகள் இருக்கும். அவங்க எல்லாம் படிக்கிறாங்களா? இல்லை படிச்சு முடிச்சுட்டாத்தோம். சரி இப்போ கர்நாடக கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏதாவது உங்களை எல்லாம் வந்து பார்த்தாங்களா? போலீஸ்லயோ பணத்துறையிலயோ? போலீஸ் தமிழ்நாட்டில் வந்து பார்த்துட்டாங்க. கர்நாடகத்தில் பார்க்கல சாமி. அவங்க சொன்னாங்க வெளியூரப்பா சொன்னாங்க பெங்களூரில் போய் 5 பேரும் ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. 5 ரூபா வரும். இப்போ ஒன்று வாங்கிட்டு போங்க அப்படின்னு பஸ் ஏற்றி அவங்கள சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சு அங்கே ஒரு நாள் அது விட்டுட்டு போனாங்க சாமி. கர்நாடகத்தில் தமிழ்நாடு கொடுக்கவே இல்லை. 1 லட்சம் கொடுத்தாங்க. 5 லட்சம் கொடுப்பாங்க. 1 லட்சம் வாங்கிட்டு போங்கன்னு கொடுத்தாங்க. சேர்த்து எத்தனை நாள் கழிச்சது? ஒரு வருஷமா சாமி. 1 வருஷம். அதை வச்சுதான் இந்த வீடு கட்டி சாப்பாடுக்கு வழி இல்லாம என்ன சமைச்சது. உங்க வீட்டுக்காரர் தலைவரா இருந்தாரு. ஆமா சாமி. அதுக்கு பின்னாடி இறந்துட்டாரு. நீங்க எப்படி குடும்பத்தை சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியாது சாமி. அந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. நீ கொஞ்சம் கொடுத்தா கஞ்சி சாப்பிடலாம், இன்னொருத்தருக்கு கொஞ்சம் கொடுத்தா சாப்பிடலாம். இப்படித்தான் இருந்தது. குழந்தைகள் உங்க பசங்க சின்ன பசங்க 6 சம்பாதிச்சாங்க. அப்போ அங்காட்ட வந்து நெல்லிக்காய் சப்பலுக்கு போனாதான் சாப்பாடு. அது பொருள் ஒரு வாரம் ஆகும். அது கொண்டு வந்து அது ராகியோ கஞ்சியோ மாவோ வாங்கிட்டு வந்து களி செஞ்சோ உப்பு போட்டு தண்ணி வச்சு குடிச்சுட்டு என்ன சமைச்சது. சரி இப்போ இந்த வீரப்பனை பத்தி நிறைய வெளியே பேசிக்கிறாங்க. இப்ப அவர் வீரமானவர் தீரமானவர் பேசிக்கிறாங்க. டிவில எல்லாம் காட்டுறாங்க. தொடர்ந்து அவரோட புகழ் பாடுறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க என்ன நினைக்கிறீங்க அவரை பத்தி? அவங்க பார்த்தீங்கன்னா என்ன நினைக்கிறதுக்கு என்ன சமையல் இருக்குது. நம்ம வந்து விட்டுட்டு நாங்க போய் என்ன சின்ன செய்யறோம். குடும்பம் என்ன சமாயிருச்சு. நாங்க என்ன போய் நினைக்கிறோம்.
நம்ம ஊரே நாசமாயிருச்சு. ஊரே நாசமாயிருச்சு. ஊர்ல எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க? பாதிப்பட்ட 5-6 பேர் பாட்டிருக்காங்க. 5-6 பேர் குடும்பமே இல்ல. அவங்க பாட்டா சாப்பாடுக்கு இல்லாம நம்ம மாதிரி அவங்க சாப்பாடுக்கு இல்லாம. சரி, உங்க வீட்டுக்காரருக்கு உன்னம் வந்து இறந்தாரு இல்லையா? ஆமா சாமி. அதுக்கு பின்னாடி 3 பேர் அதுல இறந்தாங்க இல்லையா? அவங்க எல்லாம் யாரெல்லாம்? அவங்க நம்ம ஜாதனதான். பேரு சித்தி, கெம்பி, இன்னொருத்தி என்னமோ தெரியல. சரி, அவங்க வீட்டுல ஜடமதி பள்ளிக்கூடத்துல சாப்பாடு ஆக்குறான் ஸ்கூல்ல மேல. சரி, அவளுக்கு மாசம் காசு வரும். அவங்க வீட்டுக்காரரு இறந்துருச்சு. ஆமா தான். தாசன் ஒண்ணா மாதன் தாசன் பசாமா. 3 பேர்த்தோட சம்சாரம் இருக்காப்போ? இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒருத்தர் வந்து சத்துணவு கூடத்துல ஆயாவா இருக்கா. இன்னொன்னு அப்போ கூலி வேலையில போறாங்க. மாவளுக்கு போனதான் சாப்பாடு, மாவளுக்கு போன இல்லதான். சரி, அவங்களுக்கு ஏதாவது தொகையெல்லாம் கொடுத்தாங்க? யாருமே கொடுக்க சார். கொடுத்த 1 லட்சம் மாதிரி அவங்களுக்கு கொடுத்தாங்க? அவங்க கொடுத்தாங்க. 4 பேர் கொடுத்தாங்க சாமி. சரி சரி சரி. இன்னொரு மேல குளமா சரி 4 பேர் கொடுத்தாங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? இப்ப எப்படி உங்களை விட கஷ்டப்பட்டு இருக்காங்க? ஆமா, கஷ்டம் சாமி. என்ன சார்? சரி, உங்களுக்கு என்ன எதிர்பார்க்கறீங்க? இப்ப எந்த மாதிரியான கவர்மெண்ட்ல வந்து எந்த மாதிரி? நம்மளுக்கு சிலவே கொடுத்தா கூட போதும். நம்ம சாப்பாடு வழியில இருக்கிறோம், ஒண்ணுமே ஒரு சிலவை கொடுத்தா கூட நம்ம வைக்கிறோம். இல்லையே சொல்லு. நாங்க சரி 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 நாங்கள் சாப்பாடுக்கு வழி இல்லை. காட்டில் போட்டு காட்டில் வரல சாமி. சும்மா சொல்றது 5-6 தடவை கடன் வாங்கி டிராக்டர் ஓட்டி ஒன்றுமே கிடைக்கவே இல்லை. சும்மா சொல்றது 5-6 தடவை போட்டோம், ஓட்டினோம், ஒன்றுமே கிடைக்கவே இல்லை. சாப்பாடுக்கு வழி இல்லை சாமி. சாப்பாடுக்கு வழி இல்லை. உங்களை விட அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாமே கஷ்டம் சாமி. யாருமே வசதி அவங்க இல்லை. ஸ்கூலில் செய்கிற ஒருத்தி தான் காசு வச்சு வாங்குறான். இதில் பண்ண இல்லை, யாருக்குமே இல்லை சாமி. உங்கள் பசங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வீட்டில் தான் இருக்கிறாங்க. கூலி அம்மா கூலி வேலைக்கு தான் போகிறாங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணா? ஆமாம். பொண்ணு என்ன பண்ணுது? வேறு கட்டி கொடுத்துக்க சாமி. அவளுக்கும் குழந்தை இல்லை. குழந்தை இல்லை. பையனுக்கு மட்டும் எத்தனை குழந்தை? ஒரே பையன் தான். ஒரே பையன். அதான் இங்கேருந்து படிக்க போகுது. படிக்க போகுது. என்ன சாமி செய்யறது? இந்த அதனை வழி செய்ய. இந்த ஊர் வந்து ஊரே இதனால பாதிக்கப்பட்டது. இப்ப 4 பேர் தானே இறந்தாங்க. ஆமா சாமி. மீதி என்ன பாதிப்பு அவங்களுக்கு எல்லாம்? அவங்களுக்கு என்ன சாமி நான் சொல்லையா? இந்த வருஷம் ஒண்ணும் போன வருஷம் ஒண்ணும் ஆகல காட்டல. இந்த வருஷம் ஒண்ணும் ஆகல. காட்டு வேலை செஞ்சு ஃபேக்டரி விட்டு கூட ஒன்றும் ஆகல. எல்லாரும் மாவட்டத்துக்கு கூலி வேறக்கதை போறாங்க. வசதி இல்லாம இருக்கிறாங்க. கதை சாலை மட்டும் சும்மா கதை சாலை பட்டாணியை போட்டு ராயும் போடல, ஒன்றும் போடல சாமி. சும்மாவே இருக்கிறாங்க. இது சம்பந்தமா ஏதாவது பெட்டிஷன் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துருக்கீங்களா? கொடுக்குற சாமி. இது வரைக்கும் எழுதி கொடுக்க அதுக்கான விவரம் இல்லை. இல்ல ஒன்றும் ஆரம்பி செய்யல சாமி. தலைவர் இருந்தா சரிப்பான், அவனும் இல்லை. மானுக்கு சொன்னா அவனும் கேட்க மாட்டாங்கிறான். பிட்டுன்னு கொடுக்கல, பிஸ்ட்டுன்னு இல்லை, யாருமே கொடுக்கல சார். பெட்டிஷன் கொடுக்கவே இல்லை சாமி. சும்மா அதுக்கு சொல்றது யாருமே கொடுக்கல. யானை எவ்வளவு வரும் ஒரு நாளைக்கு? குட்டி வரும், எல்லாம் வரும். இங்க வீட்டுக்கே வந்துருமா? வீட்டுக்கு அன்னைக்கு இங்கே வந்துருச்சு. ஓஹோ, டெய்லி யானை வரும்? டெய்லி வரும். ஆணையை தவிர வேற என்ன தொந்தரவு இருக்கு? பண்ணி வருது, காட்டு பண்ணி. விவசாயம் போட்ட ஒண்ணும் விடாது. தின்னுக்கும். தைச்சு தோட்டம் கூட பரவாயில்லை. கடை தோட்டினாங்க, இந்த கடை தோடாவில்லை சாமி. உங்களுக்கு அப்ப வருமானம் தான் என்ன? நான் வருமானம் சொல்ல சாமி. மாவளுக்கு போனா வருமானம் கொஞ்சம் சாப்பிட்டு என்ன கொடுப்பாங்க? கூலி கொடுக்குறாங்க. கூலிக்கு எவ்வளவு? ஒரு நாளைக்கு போனா எவ்வளவு கிடைக்கும்? 250. அவ்வளவுதானா? ஆமா. ஓ, நிலம் உங்களுக்கு இல்ல விவசாயம் பண்றது? இருக்குது. இருக்குது. சரி சரி. இருந்தா நான் சொல்ல சாப்பாடுக்கு வழி இல்லை. அது பண்ணி தின்னுக்கும், ஆனை தின்னுக்கும். அப்ப என்ன சாப்பிடுற? இந்த வருஷம் காட்டுல யாருக்கும் இல்லை சாமி. போன வருஷம் இல்லை, இந்த வருஷம் இல்லை. இப்போ வீரப்ப வந்து இது வெட்டி இது பிரச்சனை ஆன பின்னாடி போலீஸ் ஆபீசர் இங்க வந்திருந்தாங்க. யார் இருந்தாங்க? மோகன் நிவாஸ். மோகன் நிவாஸ் இங்கேயே இருந்தாரா? ஆளை விட்டுருந்தாங்க. எத்தனை மாசம் இருந்தாங்க? 5-6 மாசம் இருந்தாங்க. ஓஹோ, ஃபுல் செக்யூரிட்டி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க இல்லையா? சரி, இப்போ இங்க நிறைய ஆபீசருக்கு வந்து மீட்டிங் எல்லாம் போடுறாங்கல்ல, அதுல நீங்க போய் பேசுவீங்களா? பேசினா ஒண்ணும் கொடுக்க மாட்டாங்க. என்ன நடந்துன்னு சொல்ல சொல்லுவாங்களா? சொன்னா அடிக்கடி வருவாங்க அந்த மாதிரி. ஓஹோ, வந்து பேசிட்டு போவாங்க. பெரிய பெரிய ஆள் பேசுறாங்க. நான் அதுக்கு போய் பேசணும். நாங்க ஏழை மக்கள். ஏழை மக்கள் நாங்க பேச முடியாது.
அவங்க போயிட்டு போறாங்க. சரி, உங்களுக்கு கலெக்டர் ஆபீஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியாது சாமி. கலெக்டர் ஆபீஸ் ஈரோட்ல இருக்குது. அந்த கலெக்டர் ஆபீஸ்ல போய் ஒரு விண்ணப்பம் கொடுத்து எங்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை அப்படின்னு சொல்றது கூட உங்களுக்கு தெரியாது? தெரியாது சாமி, தெரியாது. உங்க மகனுங்களுக்கும் தெரியாதா? தெரியும், போக மாட்டாங்க. போக மாட்டாங்க. ஏன் போக மாட்டாங்க? யாரும் சொல்றாங்க இப்படி போய் செய்யணும். இங்கேயே வந்து இப்ப என்ன மாதிரி யாராவது வந்து பேசுனா தான் பேசுவீங்க. ஊர் விட்டு வெளியே போக மாட்டீங்களா? ஓ, அப்படி என்னதான் நடந்தது? எதனால அந்த ஊர் இவங்க அங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா போய் அங்க முச்சுக்குழி போலியில ஒரு இடத்துல இருந்திருக்கிறேன். அந்த பகுதி தான் திண்ணலி சேத்தியில இருந்து இப்படி தக்க சரி தாளவாடிக்கு இந்த பக்கமே சரி அங்க இருந்திருக்கிறாங்க. அங்க ஒரு மாசம் 2 மாசத்துக்கு மேல கேம்ப் போட்டு இருந்திருக்கிறாங்க. அங்க யாருமே போகல. எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? டீமே பூரா இருந்திருக்குது. அர்ஜுனே, வீரப்பன், வீரப்ப முண்டாட்டி, கோவிந்த முண்டாட்டி, மாரிப்பன், மாரிப்பு முண்டாட்டி, சுண்டாவளையம் முண்டாட்டி, முத்துலட்சுமி எல்லாமே அங்கதான் இருந்திருக்கிறாங்க. அப்ப நீங்க ஜெயில இருக்கு? அப்ப நான் ஜெயில இருக்கிறேன். ஜெயில இருந்த பின்னாடி வீரப்ப என்ன பண்ணி நான் ஜெயில இருக்கிறேன். அந்த மிஞ்சுக்குழியில இருக்கும்போது அங்கதான் போயிருக்கிறாங்க. அங்க இருக்கும்போது என்ன பண்ணிக்குது, கொஞ்சம் பணம் பற்றாக்குறையா இருக்க மாட்டேங்குது. சரி, இவர் என்ன பண்ணிக்கிறாரு, தலைவர் நீ இங்க இருங்க, நான் போய் பணம் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்கிற. அப்படி முத்துலட்சுமி நானும் வரானுங்கிற. அப்படி இல்ல இல்ல, நீ எல்லாரும் செத்தா நீயும் சாவு, எல்லாரும் இருந்தா நீ இரு அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டாராம். சரி, அப்புறம் இவர் இங்க வந்துட்டு போறதுக்குள்ள போலீஸ் அங்க போயிருச்சு. எப்படியோ யாரோ தகவல் கொடுத்துட்டாங்க. அங்க வந்து மேக்சிமம் அந்த சோழகர்னு சொல்லி ஊராளிங்கன்னு சொல்லுவாங்க, சோழகர்னு சொல்லுவாங்க. அந்த அந்த கம்யூனிட்டி தான் அங்க இருக்கும் அதிகமா. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மரப்பாசம், இந்த கல்லுங்கள்ல இருக்கிற பாசம் இதெல்லாம் எடுப்பாங்க. நாம் இப்போ வேட்டைக்காரன் என்ன பண்ணுவாங்க, துப்பாக்கியில் அடிப்பாங்க முஸ்கோந்திலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, வலை கட்டி விடுவாங்க. வலை கட்டி அந்த முஸ்கோ பூரா மரத்துங்களை பூரா மேலே இருக்கிற மரம் பூரா மொட்டை மொட்டையாக வெட்டி விட்டுருவாங்க. ஏன்னா மரத்துக்கு தாவி ஓடி போயிடும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இடத்துல சொட்டை பண்ணி விட்டு லைனாக வலை இழுத்து கட்டி விடுவாங்க. இந்த பக்கம் ஒரு ஆள், அந்த பக்கம் ஒரு ஆள் துணையை வச்சு உட்காந்துக்குவாங்க. போய் ஒரு குறிப்பிட்ட தூரம், ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அங்கே போய் தலையை காட்டினாங்களா, அந்த முஸ்கோந்தி என்ன பண்ணும், அந்த வாதாக்கிற மரத்துங்களை குதிச்சு ஓடியாரும். குதிச்சு ஓடியாரும் போது இந்தாண்ட வந்து பார்க்கும்போது மரம் தாவரத்துக்கு மரம் இல்லாத போயிடுது. அப்போ என்ன பண்ணால் அந்த இடத்துல இருந்து மரத்தில் இருந்து கீழே இறங்கிக்கும். கீழே இறங்கி நடப்பயணமா தரையில ஓடுது பத்தியா, அப்போ ஓடி அந்த வலையில மாட்டிக்கும். வலையில போய் விழுந்துச்சுன்னா சரி, அது அந்த வலையில பின்னிக்கும். பின்ன உடனே அந்த பக்கம் ஒருத்தன் இந்த பக்கம் ஒருத்தன் இருக்கிறான்ல, அவங்க ஓடியாந்து தொண்டையில போட்டு அடிச்சு விடுவாங்க. அடிச்சு கொண்டுட்டு வந்து இப்போ நாங்கள்லாம் வேட்டைக்காரர் என்ன பண்ணுவோம், முஸ்கோந்தி தோல் உரிச்சு தோலை இப்போ ரிமூவ் பண்ணி இப்படி தான் இது பண்ணுவோம். அவங்க ரிமூவ் பண்ண மாட்டாங்க, அப்படியே எடுத்து வச்சுதான் தீச்சு அப்படியே இப்போ இது பண்ணி ஓப்பன் பண்ணி அதை உள்ள இருக்கிற கழிவுகள்லாம் நீக்கிவிட்டு அதுக்கு மேலே அவங்க குழம்பு வச்சு சாப்பிட்டுருவாங்க. இப்படி தான் இங்கே அந்த அந்த திகனாரை, அந்த கெத்தசாலை, அந்த பக்கம் இருக்கிற சோழகிரி இந்த பேசிக்கில தான் பண்ணுவாங்க. ஆனால் சோழவனை பொறுத்த வரையிலும் இன்னைக்கு காத்தாலைக்கும் நீயே போயிட்டீனாலும் போய் ஒரு கோடி ரூபா கொடுத்தினாலும் அடுத்த செகண்ட் போய் உன்னை ஃபாரஸ்ட்காரங்கிட்டே போலீஸ்காரங்கிட்டே காட்டி கொடுத்துரும். என்ன காரணம்? அது என்னமோ அவங்களுக்கு அது இப்படி ஒரு அட்டாச்மெண்ட். ஃபாரஸ்ட் அது எதனால அப்படி இது பண்ணுதுன்னா, இந்த ஃபாரஸ்ட் அதிகாரிகளாகட்டும் போலீஸ் அதிகாரிகளாகட்டும் அவங்கள கைக்குள்ள வச்சுக்கிறாங்க. அங்கிருந்து விலை உயர்ந்த பொருள் என்னென்ன இருக்குதோ அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா சரி, குறிப்பிட்ட பொருள் அவங்க எடுத்துட்டு வந்து கொடுத்துட்றாங்க. அதை கொண்டுட்டு போய் அவங்க என்ன பண்றாங்க, அவங்க எங்க சேல்ஸ் பண்ணுமோ என்ன பண்ணுமோ எல்லா இதுவும் நடக்குது, நடக்காதெல்லாம் இல்லை. அதனால என்ன பண்றாங்க, அவங்களுக்கு விசுவாசமா தான் இருப்பாங்க. சரி, அங்கே நடந்திருக்குது. அப்போ என்ன பண்ணாங்க, அந்த முச்சுக்குழி போலியில் போய் இவங்கெல்லாம் இது பண்ணாங்க பார்த்தியா, அட்டாக் பண்ணாங்க பார்த்தியா. அப்போ தான் அங்கேருந்து என்ன வராங்க, சேத்துக்குழியா கோவிந்த முண்டாட்டி பாப்பாத்தி, அந்த பொண்ணு மாசமாக இருந்திருக்கு. அங்கே போய் அட்டாக் பண்ணி தான் போலீஸேர் தான் போய் அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அங்கே போய் அட்டாக் பண்ணி இது பண்ணும்போது தான் அப்போ அன்னைக்கு வீரப்பன் இல்லை அந்த இடத்துல. அங்கேருந்து டிவைட் ஆன உடனே என்ன பண்ணுறாங்க, அர்ஜுனுக்கு அந்த இடத்துல பாம்பு போட்டு தான் அந்த பாம்பு பிசிறு தான் வந்து காலில் அடிபட்டுருச்சுங்கிறாங்க, தொடவாழ சென்னிங்கிறாங்க. அது என்னங்கிறது துல்லியமாக என்னால் சொல்ல முடியாது. இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் சண்டையில் தான். ஆனால் அந்த சண்டையில் அங்கே அர்ஜுன் தான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டுமே வந்துட்டாங்கன்னு இப்படி இது பண்ணிக்கிறேன். அப்படி எதிரி குச்சியெல்லாம் ஓடிக்கிறாங்க. ஓடும் போது இவங்க எல்லாம் பாம்பு போட்டிருக்கிறாங்க, எதிரி குச்சி ஓடி போயிட்டாங்கலாம் கை சிக்காத. மாரி பொண்டாட்டி சேத்துக்குழியா கோவிந்த பொண்டாட்டி 3 பேர் அங்கேருந்து முச்சுக்குழியிலேருந்து எங்கே வராங்க, ஆலாம்பாடி வந்துடுறாங்க, இதுக்கு வந்துடுறாங்க, ராமதாளி வந்துடுறாங்க. ராமதாளியில் போய் அங்கே மாரியப்பனுக்கு மச்சான்
அவங்க தங்கச்சின்னா அவன் ஒரு பூஜாரி தான் பண்ணிக்கிறான். இவன் உப்புலியே அவன் வந்து இரலை காட்டு பூஜாரிங்க. அங்கே தான் அவங்க மச்சனம் கடை தான் பட்டி காட்டுக்குள்ளே பட்டிக்குது ஆடு மாடு வச்சுக்கிட்டு. அங்கே போகிறாங்க. அங்கே போய் ஏதோ சோறு கொடுங்க, இப்படி தான் ஆகி போச்சு அப்படின்னு அவன் சொல்கிறான். சார் ரைட்டு நான் சோறு கொடுக்குறேன் இருங்க அப்படின்னு நீ சாயந்தரமா வான்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணுறான், போலீஸுக்கு வந்து சங்கரபதிக்கு தகவல் கொடுத்துறான். சரி. அப்புறம் என்ன பண்ணுறாங்க இவங்க போய் அவன் சாயந்தரமாக சொல்லிக்கிறாங்களே அப்படிங்கிறதுனால அவன் சாயந்தரம் தான் வருவான்னு இவங்க என்ன பண்ணுறாங்க, போய் முன்கூட்டியே அங்கே பூரா இப்போ சுற்றியும் ரவுண்ட் பண்ணி உட்காந்துக்கிறாங்க. அந்த பட்டி சுற்றி ரவுண்ட் பண்ணி உட்காந்துக்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான், நைட் வரான். நைட்டு ஒரு 7 வாக்கில் வராங்க. 7 வாக்கில் வரக்குள்ளெல்லாம் மாறி பண்ண உயிரோடி பிடிச்சிட்டாங்க கையில். பிடிச்ச உடனே இது பண்ணிருக்கிறாங்க பாரு, அந்த பிள்ளைங்கெல்லாம் ஓடிருக்கிறாங்களா மாறி பொண்டாட்டி இவங்கெல்லாம் போட்டது தான் பாம்பு போட்டது தான் மாறி சேத்துக்குள்ளியாக வாய்ந்த பொண்டாட்டிக்கு கால் ஒடிஞ்சு போயிடுச்சு. நிறமாச கர்ப்பிணி பாப்பாத்தி கால் ஒடிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் என்ன அங்கேயே அவளையும் தூக்கிட்டு வந்துக்கிறாங்க. தூக்கிட்டு வந்து செங்கப்பாடியிலலாம் ஊருக்காரர்கிட்டலாம் காட்டிக்கிறாங்க ஒரு சிலர்கிட்ட. அந்த மாறி பங்கிறவனுக்கெல்லாம் பூரா மீசையெல்லாம் பூரா பிடிங்கி இந்த நவக்கனெல்லாம் பூரா கட்டிங் பிளேட் போட்டு பிடிங்கி எத்தனை நாள் கொண்டு போயிட்டு ஆச்சரியம். அது எத்தனை நாளுங்கிற தெரியல. ஆனால் ஊருக்காரருக்கு கொண்டுட்டு வந்து அவங்க அம்மாளுக்கெல்லாம் காட்டியிருக்கிறாங்க. மாரியப்பனுடைய அம்மாளுக்கெல்லாம் காட்டிருக்கிறாங்க. இதில் மாரியப்பன் வந்து போலீஸ் பிடிச்சி கொண்டு போய் டார்ச்சர் பண்ணி இருக்குது. உயிரோட பிடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் பின்னால் 3 பேத்தையுமே கொண்டுட்டு போய் அங்கே அதே இறக்கியத்தில் வச்சு சுட்டு விட்டாங்க. யாரெல்லாம்? அது மாறி பொண்டாட்டி, சேத்துக்குள்ளியா கோயந்த பொண்டாட்டி பாப்பாத்தி, மாறிப்பேன். சேத்துக்குழி பொண்டாட்டி சுடப்பட்டு. ஆமாம் ஆமாம். ஃபஸ்ட்டு பாம்பு இது பண்ணிக்கிறாங்களோ இல்லை குதிச்சு ஓடும்போது கூட தவறுதலாக கால் ஒடிஞ்சு போயிடலாம், அல்லது ஃபயர் பண்ணிருப்பாங்க, துப்பாக்கி கொண்டு கூட போந்துருக்கலாம். ஆனால் உயிரோட எல்லாத்தையுமே உயிரோட தான் பிடிச்சிருக்கிறாங்க. உயிரோட பிடிச்சி தான் கொண்டுட்டு வந்து அந்த பொம்பளைங்களை 2 பேரையும் காட்டல, மாரியப்பனை மட்டும் காட்டிக்கிறாங்க. மேசமையெல்லாம் பூரா பிடிங்கிட்டாங்களாம். ஊருக்கார் ஒரு சிலர் போய் பார்த்துருக்குறாங்க. இந்த நெவத்துக்கெல்லாம் பூரா இது பண்ணி நெவத்தியெல்லாம் பூரா பிடிங்கிருக்கிறாங்க. பல்லெல்லாம் பூரா தட்டி விட்டாங்களாம். பண்ணா சித்திரவதை பண்ணி அதுக்கு பின்னால் தான் கொண்டு போய் அங்கேயே தான் 3 பேத்தையும் ஒன்றா தான் வச்சு சுட்டாங்களா இல்லை செப்பரேட்டாக சுட்டாங்களா, மொத்தம் 3 பேத்தையும் காலி பண்ணிட்டாங்க. இவ்வளோ பெரிய சம்பவம். ஆமாம். அதுக்கு பின்னாடி தான் வீரப்பனுக்கு இது தெரிஞ்சு முத்துலட்சுமி அதில் மாட்டலையோ. முத்துலட்சுமி என்ன பண்ணுறா, அங்கேருந்து பிரிஞ்சு ஓடுறா. இவங்க பிரிஞ்சு அந்த குரூப்பு இப்போ மாரியப்பன் குரூப்பை பிரிஞ்சது பார்த்தியா, இவங்க இங்கே வந்துடுறாங்க. இன்னொரு பையன் சுண்டாமலைன்னு ஒருத்தர் இருக்கிறான். அவனும் வந்து அவன் இன்னும் 2-3 பசங்க வந்து மாட்டிலிக்கிட்ட வந்து மாட்டுறாங்க. சரி. எல்லாமே அந்த இடத்துலேருந்து வந்துட்ட பின்னாடி சோத்துக்கு வழி இல்லை. சோத்துக்கு வழி இல்லாத போது அங்கங்கே சொந்த பந்தத்தை தேடி போகிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த சுண்டாமலையனுடைய அந்த சுண்டாமலையனுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, போதமலையில் ஒரு இடத்துல பணம் வச்சுருந்துருக்குறாங்க வீரப்பாளுங்க. கேங் பணம் வச்சுருந்துருக்குது. அவன் ஏதோ நாயை கூட்டிகிட்டு வேட்டைக்கு போய்க்கிறான். மாட்டிலிக்காரன் ஒருத்தன் போய் நாய் பறிச்சிருக்குது. ஏடா பறிக்குதுன்னு இப்படி போய் பார்க்கும்போது சூட்டு கேஸ் இருந்துக்குது. எடுத்து பார்த்துக்கிறான், அவன் தண்ணி அடி பார்த்து எடுத்து பார்த்துக்கிறான், பணம் இருக்குது. எடுத்துகிட்டு வந்து தற்பார் பண்ணிவிட்டான் தமாக்குமான்னு. சரி என்னடா இந்த பணம் வச்ச பணத்தை காணமேன்னு இவங்க போய் அதுக்கு பின்னால் பார்த்துருக்குறாங்க, பணம் இல்லை. இது யார் எடுத்திருப்பாங்க அப்படின்னு அப்படியே அக்கம் பக்கம் ரவுண்ட் அடிச்சு விசாரணை பண்ணிருக்கிறாங்க. அதில் 2 ஒருத்தர் சொல்லிவிட்டாங்க, இவன் தான் தர்பாரா செலவு பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு. சரி ரைட்டு, எப்படி அவங்களோட வசூல் பண்ணுறத பார்க்கலான்னு தான் நேராக போய் அவங்க வீட்டில் அவனை அவங்க பிள்ளைய ஒரு பிள்ளை 12வது படிச்சுட்டு இருந்துக்குது. அந்த பொண்ணு பேர் ஸ்டெல்லா மேரி. தூக்கிட்டு வந்தாங்க. தூக்கிட்டு வந்து வச்சுட்டு என்ன நினைக்கிறாங்க, இவங்ககிட்ட கொஞ்சம் பணமும் இருந்திருக்குது. அந்த பணத்தையும் இப்போ ரெக்கவரி பண்ணிக்கிட்டாங்க. பண்ணிட்டு பின்னாடி என்ன பண்ணிக்கிறாங்க, நீ மீதி பணம் கொண்டுட்டு வந்து கொடுத்தி நான் தாண்டா உன்னை விடுவோம், அந்த வரையில் அந்த பிள்ளை இருக்கட்டும். வீரப்பனை நேரடியாக தூக்கிட்டுட்டாரா இல்லை இவங்க தூக்கிட்டு? இப்போ மொத்தத்தில் அந்த இதில் போயிருக்கிறாங்க. வீரப்பன் போன அப்படியே வேற ஆளுங்க போனாங்களா, அப்போ நான் கேஸில் உள்ள இருந்தேன் எனக்கு தெரியல. மொத்தத்தில் எனக்கு கிடைச்ச தகவலை நான் சொல்கிறேன். அப்புறம் இந்த பொண்ணை இவங்க நிற்க வச்சுக்கிட்டு வீரப்பன் கேங்லேயும் நிறுத்திக்கிட்டு நீ போய் மீதி பணத்தை கொண்டாந்து கொடுத்துட்டு உன் பிள்ளையை கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டாங்களாம். சரி இவன் போனால் வரல, பிள்ளை போனாலும் போச்சு, அது போனாலும் பரவாயில்ல, பணம் இருந்தால் போதும் அப்படின்னு அந்த ஆபத்தினாயே அங்கேயே இருந்துக்கிட்டான். அவன் செலவு பண்ணானே என்ன பண்ணானே மொத்தத்தில் வரல. போனால் நம்மளை கொண்டு போடுறாங்களோ என்ன பண்ணிவிட்டு அவன் பயந்துக்கிட்டே வராதானோ, இல்லை போனால் போச்சு அது போனால் நமக்கு பணமே இருந்தால் போதும் அப்படின்ட்டு அவன் வந்துக்கிட்டானே தெரியல. மொத்தத்தில் ஆள் வரல. சரி வள்ளிடா அந்த பிள்ளையை பிடிச்சி காட்டுறா அப்படின்ட்டு அங்கேயும் வீரப்பங்காங்கள அந்த பையனுக்கு ஒரு பையனுக்கு பிடிச்சி காட்டிவிட்டாங்க. சுண்டாவல்லையன் அவன் பேர் வெள்ளையே, அவனுக்கு அட்டை பேர் சுண்டாவல்லையன். அப்புறம் அவனுக்கு பிடிச்சி காட்டிவிட்டாங்க. அப்புறம் அந்த பொண்ணு மாசமாக தான் இருந்திருக்குது. அந்த பொண்ணுலாம் இப்போ உயிரோட தான் இருக்குது. அந்த பொண்ணு முத்துலட்சுமி இவங்கெல்லாம் ஒன்றா தான் இதாகிறாங்க. சரி சரி. அப்போ என்ன பண்ணுறாங்க, அங்கே இருந்த முத்துலட்சுமி அந்த ஸ்டெல்லா மேரிங்கிற பொண்ணு இவங்கெல்லாம் ஒரு ஒரு குரூப்பாக போயிடுறாங்க. குரூப்பாக பிரிஞ்சு போய் என்ன பண்ணிக்கிறாங்க, பட்டிக்காரர் அங்கே இருந்துருக்குறாங்க. அந்த மாட்டுப்பட்டிக்கு போயிட்டாங்க. மாட்டுப்பட்டிக்கு போய் இப்படி தான் அது பண்ணி வந்துட்டோம், எங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சரி சரி இருங்க அப்படின்னு சாப்பாடு கப்பெல்லாம் கொடுத்துட்டு
வாங்க எங்களை பஸ் வச்சு விடுங்க, எங்களுக்கு எங்கே இருக்கிறங்கிறதே நெட்டுனால தெரியல, எங்கே போகிறது என்ன பண்ணுறதுங்கிறதே தெரியல, நாங்கள் ஊருக்காவது போகிறோம், ஏதோ ஒரு ரூட்டில் எங்களுக்கு பஸ் வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணிவிட்டாங்க, பஸ் வச்சு விட சொன்ன உடனே சரி ரைட்டு அப்படின்னு பட்டியாண்ட இப்போ இவங்களுக்கு சோறுக்கரெலாம் கொடுக்கும்போது அதில் ஒருத்தன் போய் எங்கள் போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்டான். சரி, நீங்கள் பல இடத்துல வந்து உக்காந்துக்காங்க, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை சொல்லிவிட்டாங்க, நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குதுன்னா அந்த பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் வந்து உட்காந்துக்காங்க, நாங்கள் அங்கேருந்து கூட்டிகிட்டு வரோம், நீங்கள் பிடிச்சிக்காங்க. அங்கே தான் முத்துலட்சுமி இவங்களெல்லாம் பிடிக்கிறாங்க. அப்புறம் தான் முத்துலட்சுமி கொண்டுட்டு வந்து பண்ணாரி முகாமில் வைக்கிறாங்க. சரி, அந்த ஸ்டெல்லா மாரி இவங்களெல்லாம் வைக்கிறாங்க. அப்போ என்ன ஆகி போயிடுது, பின்னால் வீரப்பாங்கிறது அங்கே பண்ணி அங்கே வந்து பார்க்கும்போது எல்லாம் பூரா டிவைட் ஆகி போயிடுது. ஆளுங்க போய் வீரப்பாண்டியும் ஒரு சிலர் ஜாயிண்ட் ஆகிட்டாங்க, நடந்ததுன்னு சொல்லி போடுறாங்க. சரி ரைட்டு என்ன பண்ணுறது பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே பேக்ரவுண்டில் கண்ணுக்கு சிக்காதி அந்த ஏரியா பக்கமே நடமாடாத வெளியில் இப்போ ஏதோ ஒரு பக்கம் போகிறது, நைட்டாக போகிறது, போய் ஆளுங்களை இவங்களுக்கு வீரப்பனுக்கு லிங்காக இருக்கிற ஆளுங்களை பிடிச்சி எப்படி என்ன நடந்துச்சு, அது யார் காட்டி கொடுத்தது அப்படிங்கிறது பூராவுமே விசாரணை பண்ணுறாங்க. விசாரணை பண்ணிவிட்டு தான் போய் பட்டிக்காரரை பிடிச்சி வெட்டுறேன். அப்படி நீங்கள் சோறு கொடுத்தீங்க அல்லது கொடுக்கல, இங்கே வராதுன்னு இருந்தால் கூட அவங்க பாட்டுக்கு அவங்க போயிருப்பாங்கல்ல, நீங்கள் சோத்தை பிடிச்சி கொடுத்துட்டீங்களா அப்படிங்கிறதுக்காக தான் அங்கே பட்டிக்காரரை வெட்டுறது. அதுதான் அந்த 5 பேர். ஆமாம், இவ்வளோ பெரிய சம்பவம் இருக்கு, சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்த ஊருக்காரங்க. சொல்லுவாங்களா? அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தர் 5 பேர்த்த ஒரே சமயத்தில் சுட்டு வெட்டுறதுங்கிறதெல்லாம் அவ்வளோ அசாதாரண விஷயமாச்சு. ஏதோ ஒரு சம்பவம் பாருங்க, அதே சேத்துக்குழி ஆகட்டும், சேத்துக்குழி கூட என்ன பண்ண அப்படி தெரியுமா, வீரப்பன் கூட ஒரு செகண்டு யோசனை பண்ண அப்படி ஒரு தப்பு பண்ணிவிட்டாண்டா, அவனை என்னடா பண்ணி தொலைக்கிறதா, அவனுக்கு பொண்ணு பிள்ளை இருக்கும் விட்டு தொலைச்சி போடலாண்டா அப்படின்னு யோசனை பண்ணுவேன். அப்படி தப்புன்னா அடுத்தது போடு. சேத்துக்குழியினுடைய கேரக்டர் அப்படி தான், தப்பு பண்ண மாட்டேன் அப்படி, அந்த ஆள் தப்பு பண்ண மாட்டேன் அப்படி, தப்புன்னு தெரிஞ்சால் விட்றதும் இல்லை. வீரப்பனே சொன்னால் கூட நீ பேசாமல் இருந்தால் உனக்கு தெரியாது அப்படின்னு. அப்படி இப்போ சேத்துக்குழிக்கும் உங்களுக்குமான உறவு எப்படி இருந்தது? நாங்கள் 2 பேரும் நல்லா தான் இருந்தோம். எந்த மாதிரி உங்களுக்கு ஆனந்தம்? ஆமாம், ஆனந்தம். 2 பேரும் ஒரே தட்டில் சாப்பிடுவோம், 2 பேரும் ஒரு சிகரெட் 2 பேரும் ஆளுக்கு பாதியாக குடிப்போம், 2 பேரும் துணிமணி எல்லாம் ஒன்றா போட்டுக்குவோம். நான் ஏதாவது ஒரு இப்போ நான் ஊர் பக்கம் போகிறேன், அந்த ஆளுக்கு காட்டுக்குள்ளே இருக்கிற அப்படி இல்லையா குழந்தேன், நான் போய் புதுசாக ஒரு பேண்ட் ஷர்ட்டா அல்லது ஒரு பனினா எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன்னா துவைச்சி காய போட்டால் போதும் எடுத்து போட்டுக்குவான். ஏன்டாண்ணா மூடிட்டு போய் எடுத்து போட்டுக்கடா, நீ வேற ஒன்று, நீ ஊருக்குள்ளே போகிற நான் போகிறதில்ல அப்படின்பா. ஏன்டா சேத்துக்குள்ளே அப்படி பண்ணுற அப்படின்னா, மூடி சேர்த்தா